இல்லை உயிர்க்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறள். இது எல்லாருக்குமே தெரியும். உலகில் புகழ் தவிர நிலையான பேறு வேறு இல்லாத காரணத்தினால், இந்த உலகத்துல நிலையான பேறு புகழைத் தவிர வேறொன்றும் இல்லை. அதனால் வறியவர்க்கும் பிறருக்கும் உதவுதலையே வாழ்க்கை நெறியாகக் கொண்டு இவ்வுலகிலுள்ள மக்கள் புகழ் பெறுக. அதனால நான் இந்த திருக்குறள் வழியாக நமக்கு சொல்ல வர செய்தி, வறியவர்க்கும் பிறருக்கும், யாசகம் பெறுபவருக்கும், உதவி தேவைப்படுபவருக்கும் நாம் உதவி கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு உதவலாம் என்று கணக்கு வேண்டாம். அது திணை அளவு இருந்தாலும் சரி, அல்லது நம் மனம் அளவு இருந்தாலும் உதவலாம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு இந்த சென்னை செந்தமிழ் மன்றத்தில் 231வது நிகழ்வு. நாம பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியினுடைய நிறைவு நாளாக இன்று கருதுகிறோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திருவாளர் சா மரியரீகன் ஐயா அவர்கள். இவர் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊடகங்கள் கட்டமைக்கும் உளவியல். இந்த உளவியலை ஏற்கனவே சிறிது நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இவர் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் அதனுடைய ஆசிரியராக இருந்து வருகிறார். இவரை பற்றிய ஏற்கனவே இருந்தாலும் சிறிய அறிமுகத்தை கொடுத்து விடுகிறேன். வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளராக 2 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த ஆசிரியராக 7 ஆண்டுகள் பணிபுரிந்து இருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் கேள்வி நேரம் விவாத நிகழ்ச்சியின் நெறியாளர் மற்றும் மூத்த உள்ளீட்டு பிரிவு ஆசிரியராக 5 ஆண்டுகள் பணியாற்றியும் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் ஜெயா தொலைக்காட்சியில் கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் நெறியாளர், அரசியல் பிரிவு ஆசிரியர், இப்படி இவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான தலைப்புகள். சம்பங்கி பூக்கள் கவிதை நூல், நாமார்க்கும் குடியல்லோம் மொழிபெயர்ப்பு கவிதை நூலாக இருக்கிறது. பஞ்சமி பூமி நாவலாக மலர்ந்திருக்கிறது. பெண் மொழி வெளி ஆய்வு நூலாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான நூல்களுக்கும் சொந்தக்காரராக இவருடைய சிந்தனையில் உதித்த முத்துக்களாக இடம்பெறுகின்றன. இவரை மேலும் நாம் அறிய வேண்டுமானால் சிறந்த சிந்தனையாளர். நான் இவருடன் பயின்றவர்களோடு பணி செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் வழியாக தான் இவரை அறிவேன். அப்படி அவர்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கையில் மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்ல வேண்டுமானால் எனக்கு 1 மணி நேரம் போதாது. எனவே நல்ல பண்பாளரை அனைவருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்று அவருக்கு இந்த மேடையை ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் நடத்தக்கூடிய இந்த பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
கடந்த முறை மிகவும் பரபரப்பான ஒரு சூழலில் உங்களோடு பேச வேண்டிய காலம் அமைந்தது. இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிவதற்கான வாய்ப்பு இருந்தது. மீண்டும் ஒரு அழகான சூழலை இங்கு இந்த குழுவில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சியோடு தான் நாம் உங்கள் முன்பாக அமர்ந்திருக்கின்றேன். காரணம், ஒரு தலைமுறையை உருவாக்குகின்ற பேராசிரியர் பெருமக்களோடு பேசுவது என்பது ஒரு தலைமுறையோடு பேசுவதற்கான ஒரு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் காலங்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், காலத்தை உருவாக்குபவர்களை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்றால் அந்த தன்மையோடு உங்களோடு நான் பேசுவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஊடகவியலாளனாக சமூகத்தினுடைய நிலையை நாங்கள் வடிவமைத்தாலும் கூட சமூக மாற்றத்திற்கான களங்களை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள், வடிவமைக்கிறீர்கள். எனவே இந்த நிலையில் உங்களோடு இந்த அழகான தருணத்தில் சந்தித்து உரையாடுவதை நான் என்னுடைய பெரும் பேராகவும் ஒரு பெரிய பயனாகவும் கருதி கொண்டிருக்கிறேன். இதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே பேராசிரியர் பெருமக்களாக இருக்கிறீர்கள், உங்கள் துறையில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், சமகால மாணவர்களோடு உரையாடக்கூடிய உரையாடல் களங்களை கட்டமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் நாம் சப்ஜெக்ட், அதாவது நம்முடைய பாடத்திட்டங்களை தாண்டி சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலையை சரியா புரிஞ்சிட்டு இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்திட்டங்களை எடுக்கிறாங்க. ஒருத்தவங்க பிசிக்ஸ் எடுக்கலாம், சிலர் கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், சிலர் தமிழ் எடுக்கலாம், சிலர் ஆங்கிலம் எடுக்கலாம். அவரவர்களுடைய சிலபஸ்குள்ள இருந்து பார்க்கின்ற மாணவர்கள் வேறாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்தினுடைய யதார்த்தங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் என்பவர்கள் முற்றிலும் வேறொரு கோணத்தில் இருக்கிறார்கள். பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட் அப்படின்ற ஒரு தன்மையோடு தான் இருக்கிறார்கள். இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்றியமையாத காரணம் அப்படின்றது சமூக ஊடகங்கள். நான் பேசுறது நல்லா கேக்குதா? ஐயா கேக்குதுங்க, நீங்க பேசுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. சமூக ஊடகங்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு மனோநிலை என்பது இன்றைக்கு ஐயா உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. மன்னிக்கணும், இதுக்கு முன்னாடி நான் பேசினது கேட்டுச்சு இல்ல? இல்ல, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சத்தம் வந்தது இல்ல, நீங்க கேட்டீங்கல்ல பேசுறது கேக்குறாங்க. ஆமா, அப்போ அது ஒருல கேட்டதுங்க ஐயா. சரி, இதுக்கு ஐயா மன்னிக்கணும், வந்துட்டு போயிட்டா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆகுது. ஒண்ணு இல்ல, இது இன்னொரு இணைப்புல இது பண்ணும்போது அது சத்தம் வந்தது, அதுன்னு நினைச்சு நான் பண்ணிட்டேன், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, நான் அதுல கை வைக்கவே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது. நீங்க சரி, ஓகே. மோட்சம் நரகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உலகத்தினுடைய எல்லா தத்துவ மரபுகளுக்குள்ளேயும் இருக்கிறது. என்னன்னா, நல்லவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போவாங்க, கெட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு. அதாவது யதார்த்தமான உலகம் ஒன்று இருக்கும், மாயையான அல்லது கற்பிதமான உலகம் என்பது இன்னொன்னு இருக்கும். ஏறக்குறைய மோட்சம் நரகம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம யாரும் பார்த்ததில்லை. ஆனா ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய இன்றியமையாத கருத்துகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக மோட்சம் நரகம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஏறக்குறைய யதார்த்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்குள் வாழ்தல், இன்னொரு உலகத்தை சிருஷ்டித்தல், இன்னொரு உலகத்தினுடைய உரையாடல்களுக்குள் இருக்குதல் அப்படின்றதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய பிளாட்ஃபார்மா இருக்குது. அதாவது கல்வி சாலைகள், கல்லூரிகள் மாணவர்களுக்கு ஒரு கற்பிதத்தை உருவாக்குகிறது, அல்லது ஒரு சமூக மதிப்பீடுகளை, சமூகத்தினுடைய நுவான்சஸை, நுட்பங்களை கட்டமைக்கிறது அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆன்மீக தளத்தை மையமாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து மதங்களும்
மனிதர்களுக்கு ஒரு கற்பிதங்களை உருவாக்குகிறது. மூன்றாவது, இந்த 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 களங்களை எல்லாத்தையும் தாண்டி சோசியல் மீடியா அல்லது மீடியா அப்படின்றது ஒரு வகையான கற்பிதங்களை உருவாக்குகிறது. குறிப்பா சொல்லணும்னா, ஆஹ் ராமாயணத்தினுடைய காவியங்களை அல்லது மகாபாரதத்தினுடைய காவியங்களை இலக்கியங்கள் ஒரு மாதிரியான வரையறையோடு சொல்லியிருக்கும். ஆனால் அது சினிமாவாகவோ அல்லது நாடகங்களாகவோ மாறும் பொழுது, பரிணமிக்கும் பொழுது, அதிலிருந்து ஒரு வகையான மதிப்பீடுகளை ஒரு இளம் தலைமுறையினர் அல்லது காட்சி ஊடகத்தை பார்ப்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் என்பது உருவாகிறது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த உலகத்துல சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுயன்ஸ் என்பது பெருமளவு அதீதமான ஒன்றாக இருக்கக்கூடிய அம்சத்தை பார்க்கணும். இன்னைக்கு பேராசிரியர் பெருமக்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய முன்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் முழுக்க முழுக்க இந்த சோசியல் மீடியாவினுடைய இன்ஃபுளுயன்ஸோடு தான் பழக்கப்படுகிறார்கள், பயணிக்கிறார்கள். அவங்க அதை அதிக அளவு நுகரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உலகத்திலேயே ரெண்டு மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். நீங்க பொருளாதார ரீதியாக அல்லது மார்க்சிய மாதிரியான சிந்தனைகளை பார்க்கும் பொழுது, மார்க்சியம் சொல்றது உலகத்தினுடைய 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஏழை, இன்னொருவர் பணக்காரர். இந்த மனிதன். அம்பேத்கரியத்தை ஃபாலோ பண்றவங்க சொல்லக்கூடியது உயர் ஜாதி அல்லது சாதிய வர்ணாசிரம அடிப்படையிலான சமூக கட்டமைப்பை வலியுறுத்தக்கூடிய அந்த தன்மையை உரையாடலுக்கு உட்படுத்தக்கூடிய போக்கு என்பது இருக்கிறது. அல்லது இப்போ சோசியல் மீடியாவினுடைய தன்மையிலிருந்து நம்ம பாக்குறப்போ, சோசியல் மீடியாவுல ரெண்டு வகையான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று பங்கேற்பாளர்கள், இன்னொன்று பார்வையாளர்கள். சோசியல் மீடியா என்னென்ன அப்படின் பொழுது, சோசியல் மீடியா 2 வகையாக நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இன்னொன்னு டிஜிட்டல் மீடியா. ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அல்லது சேட்டிலைட் மீடியா அப்படின்றது நாம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி தொலைக்காட்சி பெட்டிகளில் இருந்து வரக்கூடியது எல்லாமே சேட்டிலைட் மூலமாக வரக்கூடியது எல்லாமே, சேட்டிலைட் செயற்கைக்கோள்கள் மூலமாக வர்றது எல்லாமே சேட்டிலைட் மீடியா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதாவது நியூஸ் 7, புதிய தலைமுறை, அல்லது தந்தி டிவி, அதே மாதிரி தந்தி செய்திகள், நியூஸ் 18, சத்தியம் டிவி, சன் நியூஸ், இது மாதிரியான ஜெயா பிளஸ், இது மாதிரியான செய்திகள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இது செய்தி சார்ந்தது. இதுல என்டர்டைன்மெண்ட்டும் அப்படி இருக்குது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பாக்குறப்போ சன் டிவி இருக்கிறாங்க, ஜெயா டிவி, அதே மாதிரி ஜெயா டிவி இருக்கிறாங்க, அதே மாதிரி ஸ்டார் விஜய் இருக்கிறாங்க, ஜி டிவி இருக்கிறாங்க. இது எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய 2, ஒன்னு என்டர்டைன்மெண்ட், இன்னொன்னு செய்தி சார்ந்த சேனல்கள். இன்னொரு பக்கம் அதற்கு இணையாக சோசியல் மீடியா இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். அந்த தொலைக்காட்சி பெட்டியின் வழியாக நிகழ்வுகளை, என்டர்டைன்மெண்டை, செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சமூகம் இருக்குது. ஏறக்குறைய 2019, 2020 கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய பேரிடர் நம்மை ஆட்டுவிக்க தொடங்கிய காலத்திற்கு முன்பு வரை ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பொதிகை காலங்கள் இருந்துச்சு. பொதிகை காலத்துல வாரத்துல ஒரு நாள் திரைப்படங்கள் போடுற ஒரு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இரவு போடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு 7 மணி வாக்குல அல்லது 7:30 மணி வாக்குல ஒளியும் ஒளியும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. சக்திமான் மாதிரியான நிகழ்ச்சி போடுவாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு கூட்டாக ஒரு குடும்பம் அமர்ந்து பார்த்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருந்துச்சு. இப்ப கிரிக்கெட் அப்ப நடக்குது, ஒன்டே நடக்குது. அப்ப T20 எல்லாம் இல்ல. அப்ப ஒன்டே நடக்குது, டெஸ்ட் நடக்குது அப்படின்னா ஒரு ஃபேமிலியா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு போக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் உருவாக்குச்சு. இதற்கு நேர் எதிராக சோசியல் மீடியா என்பது முழுக்க முழுக்க செல்போன் அடிப்படையாக வைத்து உருவாகுது. அதாவது கொரோனா பேரிடருக்கு முன்பான ஒரு காலகட்டம், கொரோனா பேரிடருக்கு பின்பான ஒரு காலகட்டம் அப்படின்றது. 2019 கொரோனா சீனாவினுடைய வுஹான் அங்கிருந்து வருது. அங்கு வந்ததுக்கு பிறகு சோசியல் மீடியாவினுடைய வீழ்ச்சி என்பது அதிகமாகுது. 2011 நிறைய முகநூல், யூடியூப் மாதிரியான தளங்கள் உருவாக்கப்பட்டாலும், ட்விட்டர் மாதிரியான தளங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட அது பெருமளவு அவங்க மக்களால் பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படின்றது கிடையாது. ஆனால் 2019க்கு பிறகு லாக்டவுன், அதாவது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு, மக்கள் எல்லாம் வெளியில வர முடியாத ஒரு சூழல் அமைந்த பிறகு முழுக்க முழுக்க வீடுகளுக்குள்ளேயே மக்கள் பூட்டி கிடந்த ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் செல்போன்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டிகள் தரக்கூடிய அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை தாண்டி
சுயமான அதீதமான ஒரு பிளாட்ஃபார்ம் என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற இடத்தை நோக்கி அவங்க நகர்ந்தாங்க. அப்போதான் இந்த சோசியல் மீடியாவுடைய வீச்சும் அதனுடைய தாக்கம் என்பது ரொம்ப அதீதமானதாக மாறி இருக்குது. அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்குது. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து அதீதமாக பெறுகிறதுன்றது 2019 இந்த கொரோனாவுடைய லாக்டவுன். அப்போ புதிய புதிய சிந்தனைகளை அல்லது புதிய புதிய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கான மனநிலைக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 7-8 மாசம் ஒரு தனித்த அறைக்குள்ளேயே ஒரு மனித சமூகம் கிடந்திருக்கும் பொழுது, அவர்கள் தொலைக்காட்சியினுடைய பயன்பாடு என்பது குறைகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ, அது உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மனநிலையை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்படுத்தும் பொழுது, அதன் மூலமாக ஒரு சமூகம் என்பது கட்டமைக்கப்பட்டு, அது சோசியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் என்பது உருவாகி இருந்தது. அது ஒரு வகையான மனநிலையை உருவாக்கி இருந்துச்சு. ஸோ அப்போ எந்த அடிப்படையில உருவாகுது தொழில்நுட்பம் அப்படின்னும் பொழுது, இப்ப இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் பாக்குறப்போ ஓலைச்சுவடிகளை நம்ம பயன்படுத்துவோம். ஒரு ஓலைச்சுவடி அதனுடைய ஆயுள் காலம் என்பது ஏறக்குறைய 200 ஆண்டுகள் ஓலைச்சுவடியை பயன்படுத்தலாம். அதற்குள்ள நம்ம அந்த ஓலைச்சுவடியை படி எடுக்கக்கூடிய பண்பு என்பது நம்ம உருவாக்கிக்கிறோம். எல்லா ஓலைச்சுவடிகளும் 200 வருஷம் இருக்கும். அதை வந்து நம்ம படி எடுத்து பயன்படுத்துவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது இதுக்கு காலமே நிர்ணயிக்க முடியாத ஒரு போக்கு இருக்குது. அது எத்தனை காலத்துக்கு இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு செல்போன் அப்படின்ற ஒரு பயன்பாடு எடுத்துங்க. ஒரு 2005 வாக்குல தான் இந்த செல்போன் பயன்படுத்துறது அப்படின்றது வருது. அதற்கு முன்பாக போன் தொலைபேசி அப்படின்றது, லேண்ட்லைன் அப்படின்றது யாராவது ஒருத்தவங்களுடைய வீடுகள்ல இருக்கும். அது அந்த ஊரினுடைய ஒரு பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதற்கு பிறகு 2005ஆம் வாக்குல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து தொலைபேசியை எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற அடிப்படையில அதை வந்து விரிவுபடுத்தினாங்க. அப்போ எல்லார் வீட்லயும் யார் வேணா போனை பயன்படுத்தலாம், லேண்ட்லைனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதே காலகட்டத்தில் 2005-6 வாக்குல என்ன ஆகுதுன்னா, 1 ரூபி காயின் அப்படின்ற ஒரு இது அறிமுகப்படுத்தப்படுது. 2005க்கு பிறகு ஏறக்குறைய 2008ல டாடா இண்டிகாம், ரிலையன்ஸ் மாதிரியான போன் வருது. 2005க்கு பிறகு 2011 வாக்குல ஆண்ட்ராய்டு போன், இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த ஆண்ட்ராய்டு போன், ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒரு செட்டப் வருது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு கல்வெட்டோ அல்லது ஒரு ஓலைச்சுவடியோ அல்லது எதெல்லாம் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய சாதனங்களாக நம் மூதாதையர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அதனுடைய ஆயுட்காலம், ஓலைச்சுவடி எடுத்துங்க, ஒரு ஓலைச்சுவடியினுடைய ஆயுள் காலம் என்பது 200 ஆண்டுகளாக இருந்தது. ஒரு கல்வெட்டினுடைய ஆயுள் காலம் என்பது எத்தனை ஆண்டுகளை தாண்டி, இன்ன வரை எவ்வளவு 1000 ஆண்டுகள் தாண்டியும் கல்வெட்டுகள் இருக்கிறது. ஏறக்குறைய தகவல் தொழில்நுட்பத்தை, தகவலை பரிமாறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஓலைச்சுவடி கல்வெட்டுகளினுடைய காலத்தை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போனினுடைய காலகட்டம் என்பது எவ்வளவு காலமா இருக்கு பாருங்க. 2005ல செல்போன், அதாவது தொலைபேசி பயன்படுத்தப்படுகிறது. 2006-7ல 1 ரூபி காயின் தெருவோரங்கள்ல வருது. 2007, 8, 9, 10 செல்போன் டாடா இண்டிகாம் வருது. அதன் பிறகு நாம வரோம். நாம வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சாதனங்களினுடைய தன்மைன்றது மாறிக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம பயன்படுத்தக்கூடிய செல்போனே மாறுது அப்படின் பொழுது, அதுல இருக்கக்கூடிய மெமரி எல்லாம் மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய செல்போன்ல பயன்படுத்தப்பட்ட அந்த மெமரி கார்டை இப்போ நாம அப்டேட்டட் வெர்ஷனுக்குள்ள பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்த முடியாது இருக்கு. அப்போ நாம தகவலை சேகரித்து வைப்பதற்கான களங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அதை புதுப்பிக்கிறதுக்காக அல்லது ரெனியூவல் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. அது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, கம்பராமாயணத்தை ஓலைச்சுவடியிலிருந்து படி எடுக்கும் பொழுது அது இன்னொரு ஓலைச்சுவடிக்கு மாற்றும் பொழுது அதற்கான களம் ஒண்ணு உருவாகி இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய தொலைபேசி அல்லது செல்போனினுடைய தகவலை இன்னொரு தளத்துக்குள் பயன்படுத்துவதற்கான ஸ்பேஸ் கிடையாது இன்னைக்கு. அப்போ அதனுடைய தகவல் சேகரிப்பு, ஒரு தகவலினுடைய தரவுகளை வச்சிருக்கிறதுக்கான களம் என்பது முற்றிலுமாக மாறி போயிடுச்சு. இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சமூகம் தரவுகள் அற்ற, வரலாறு அற்ற அல்லது தரவுகளை சரியாக சரிபார்க்கக்கூடிய ஒரு களங்கள் இன்னைக்கு இல்லை. திருக்குறளுக்கு நிறைய உரைகள் வந்திருக்கலாம், சிலப்பதிகாரத்திற்கு நிறைய உரைகள் வந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய மூலத்தை பயன்படுத்தி மட்டும்தான் அந்த தரவுகள் சரிபார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை சரிபார்ப்பதற்கான
அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அல்லது ஒரிஜினல் கான்டென்ட் இருக்கு இல்லையா, அது இல்லாத ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. ஒரு சமூகத்தை நாம கட்டமைச்சிருக்கிறோம். அப்போ டெக்னாலஜியோடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது அதீதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நான் அடிச்சு சொல்லுவேன், நம்மளுடைய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்பது உச்சபட்சமான அதீதமான ஃபாஸ்டா இருக்கும். இன்னைக்கே 5G வந்துருச்சு, அடுத்து 6G வரும். அதை விட தகவல்கள் ரொம்ப அதீதமான தன்மை கொண்டதாக மாறும் பொழுது, அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கு மனித சமூகத்தினுடைய மூளை ஈடுகொடுக்க முடியாத ஒரு பக்குவம் என்பதும் சூழல் என்பதும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்படின்றப்போ அந்த சமூக வலைதளத்தை, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு இளம் தலைமுறையினர், அவர்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களினுடைய மனநிலை என்பது எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதை உங்களால கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். ஏனென்றால் நாம இந்த செல்போன் வழியாக உரையாடிட்டு இருக்கக்கூடிய நாம ஏறக்குறைய பல தரவுகளினுடைய அடிப்படையில தான் நாம நம்முடைய சிந்தனையை வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஜென்ரேஷனா இருக்கும். அவங்களுடைய சிந்தனை என்பது ஒரு இடத்துல நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக இல்லாம ரொம்ப வேகமாக சிந்திக்கக்கூடியவங்க, அதே சமயத்துல தரவுகளே இல்லாத ஒரு சமூகமாக அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க கற்பிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப வெரி டேஞ்சரான ஒண்ணா இருக்கும். இனி வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிந்திப்பதற்கான பொறுமை என்பது ரொம்ப உச்சபட்சமான பொறுமையா இருக்கும். ஆனால் அதே சமயத்துல உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய மனநிலை என்பது பதட்டம் நிறைந்ததாகவும், தோல்வி பயம் நிறைந்ததாகவும், அதே சமயத்துல வாழ்க்கையினுடைய நிதானங்களை இழக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இருக்கும் பொழுது, அந்த ஜெனரேஷன் முன்னாடி நீங்க பேசுறீங்க இல்லையா, அது ரொம்ப வேகமா இருக்கும். அந்த ஜெனரேஷன் முன்னாடி தான் நீங்க இருக்க முடியும். அப்போ இது எல்லாமே எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு உளவியல் தன்மையிலிருந்து தான் இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஊடகங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மோட்சம் இருக்கிறதா நரகம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு ஆன்மீகமோ அல்லது தத்துவ மரபுகளோ மோட்சம் நரகம் என்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரி, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்திலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு, வாழ்க்கையினுடைய நிஜத்திலிருந்து, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்திலிருந்து விலகி போய் சோசியல் மீடியாவின் மூலமாகவே உருவாக்கப்பட்ட கற்பிதங்கள், அறிவு அல்லது மனநிலை அல்லது உளவியல் சார்ந்த ஒரு சமூகத்தோடு நாம வாழக்கூடிய ஒரு டிராவலுக்குள்ள நாம இனிமே வரக்கூடிய காலங்களுக்குள்ள நாம போகிறோம். இனிமேல் அவர்களுக்கு கம்பராமாயணத்தை ஏற்றியது யாருன்னு யாராவது ஒருத்தவங்க சோசியல் மீடியாவுடைய யூடியூப் பக்கத்துல கம்பராமாயணத்தை இளங்கோவடிகள் ஏற்றினார் அப்படின்னு சொல்லக்கூடிய தரவுகளையும் அவர்கள் உண்மைன்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கம்பராமாயணத்தை கம்பர் இயற்றவில்லை, திருவள்ளுவர் தான் இயற்றினார் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் சொல்ல போகுது. அந்த ஜெனரேஷனுக்கான ஒரு தரவுகளை சரிபார்க்கக்கூடிய இடத்துல கூட நாம இப்போ இது எல்லாமே ஒரு பெக்யூலியரான ஒரு விஷயமா பார்க்கும். அப்போ தரவுகளற்ற ஒரு சமூகத்திற்குள்ளேயே நாம டிராவல் பண்றப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இங்கதான் கண்டென்ட் ப்ரொடியூசருடைய முக்கியமான ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்று பயன்படுத்துபவர்கள், இன்னொன்று பார்வையாளர்கள். நான் ஃபேஸ்புக் வச்சிருக்கிறேன், நான் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறேன், நான் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும், என்கிட்ட எல்லாமே இருக்கும். ஒரு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அதுல நாம என்னவா இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது, இந்த பேராசிரியர் பெருமக்களில் எத்தனை பேரிடம் யூடியூப் பக்கம் இருக்கும், இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கும், ட்விட்டர் பக்கம் இருக்கும், அல்லது எல்லா சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் எக்ஸ் தளங்கள், இது எல்லாமே இருக்கும். ஆனா இதை நீங்க பயன்படுத்துறீங்களா, பார்வையாளரா இருக்கிறீங்களா அப்படின்றதுதான் மெயினான ரோலா இருக்கும். நாம எல்லாருமே பார்வையாளர்களாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கிறோம். பேராசிரியர்கள்லாம் பயன்படுத்துறவங்க யாரு அப்படின்னா அவங்க வேற மாதிரியான உளவியல் இருக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு சமூக ஒற்றுமை என்பது குறையக்கூடிய ஒண்ணா இருக்குது. நான் ஏற்கனவே கம்பாரிசன் பாக்குறப்போ, ஒரு தொலைக்காட்சி இருக்குது அப்படின்னா அந்த தொலைக்காட்சியை வைத்துக்கொண்டு அவங்க ஒரு குடும்பமா உட்கார்ந்து பார்த்த காலங்கள் மாதிரி இன்னைக்கு எல்லாருடைய கைகளிலேயும் செல்போன் இருக்குது அப்படின்னும் பொழுது எல்லாருமே அதை என்ன பண்றாங்க, இண்டிவிஜுவல் ஆக்குறாங்க. தனி மனித சிந்தனையை இந்த செல்போன்கள் அதிகமாக உருவாக்குறது அப்படின்றப்போ இந்த கண்டென்ட்கள் அதற்கேற்ற மாதிரிதான் வரும். ஒரு காலத்துல ரஜினிகாந்த் இருப்பாரு, எம்ஜிஆர் இருப்பாரு, சிவாஜி கணேசன் இருப்பாரு, அவங்க வளருவாங்க. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிற்குள்ளேயே தான் தான் ரஜினிகாந்த், நான் தான் சிவாஜி கணேசன், நான் தான்
கமலஹாசன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம் அண்மை காலமாக ஒரு டாக்டர் திவாகர் பிபிடியா டிபிடியா ஒரு சோசியல் மீடியால ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு 38 வயதாகக்கூடிய அந்த இளைஞர் மன ரீதியாகவே தன்னை அதீதமான நடிப்பு திறன் கொண்ட நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் சொல்றாரு. அவருக்கு எங்க பார்த்தாலும் இன்டர்வியூல உட்கார வச்சுட்டு அவரை சோசியல் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க வியூஸை வாங்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு ரஜினிகாந்தோடையோ அல்லது கமல்ஹாசனோடையோ அல்லது தனுஷோடையோ விக்ரமோடையோ தன்னை ஒப்பிட்டு கொண்டு எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் அல்லது நிறைய படங்களை சம்பாதிக்காம இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை ஒரு நடிப்பு அரக்கன்னு சொல்றாருன்னா அந்த சமூகம் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குகிறது அப்படின்னு பாருங்க. ரொம்ப எளிமையா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அரங்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய எத்தனையோ பேராசிரியர்கள் 10 வருட அனுபவங்கள் இருக்கலாம், 15 வருட அனுபவங்கள் இருக்கலாம், 20 வருட அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் நான் அதுல இல்லை. நான் பேராசிரியராக இல்லை. ஆனால் பேராசிரியர்களை விட அதீதமான திறமை எனக்கு இருக்கு அப்படின்னு நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துகிட்டு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு கோபம் வரும்ல, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் டாக்டர் திவாகர் மாதிரியான நபர்களை இந்த சமூகம் நிறைய உற்பத்தி பண்ணும், நிறைய பார்க்க வைக்கும், நிறைய சொல்லும். அதாவது உண்மைக்கு யதார்த்தத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை தாண்டி போலி மனிதர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இந்த சோசியல் மீடியா உருவாக்கி கொடுக்கும் இல்லையா. இந்த உளவியல் தான் ரொம்ப சிக்கலான உளவியலா இருக்குது. தனுஷ் அவருடைய 3 படத்துல அறுத்துக்கிறாரு அப்படின்ற காட்சியை இவர் நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆகுதுன்னு சொல்றதும், கஜினி படத்துல வாட்டர்மெலனை சாப்பிடுற அந்த கஜினியை விட இவர் நடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சீனே பெக்குலியர் ஆச்சு, ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு நபர்களை பார்க்கிற அல்லது அவர்களை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட உளவியல் தாக்கங்களோடு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ, இது ஏன் சொல்றேன்னா, பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறீங்க, இந்த யூடியூப் பக்கத்துலயோ அல்ல சோசியல் மீடியா பக்கத்துலயோ இந்த இன்டர்வியூவை பார்க்கக்கூடியவங்க யாரா இருக்கிறாங்க, அவங்களுடைய வயது அடிப்படையில பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதுல பாக்குறப்போ இந்த இன்டர்வியூலாம் இருக்குல்ல, இந்த நபர்களை பத்தியான இதுல ஏறக்கூடிய 4.8 மணி நேரம் இளைஞர்கள் மட்டுமே இந்த இன்டர்வியூகளை பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி 35% பேர் 16 வயதிலிருந்து 19 வயது வரை இருக்கக்கூடியவங்க 35% பேர் இது மாதிரியான இன்டர்வியூகளை பாக்குறாங்க. அதே மாதிரி 64% பேர் 22 25 வயது வரை இருக்கிறாங்க. ஏறக்குறைய உங்ககிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு இளங்கலை படிக்கிறாங்கன்னா ஒரு 20-21 வயசுக்குள்ள அவங்க போயிடுவாங்க. அப்போ ஏறக்குறைய இந்த மாணவர்கள் தான் உங்களோட இருக்கிறாங்க, உங்களோட பயணிக்கிறாங்க. அப்படின்றப்போ போலி செய்திகளையும் போலியான நபர்களையும் இந்த சமூக வலைதளங்கள் அதிகமாக உருவாக்குகிறது. அதற்கான உளவியல் ரீதியிலான தாக்கங்களே அது அதிகமாக ஏற்படுது. அப்போ போலி செய்திகளை நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் வருது. நான் சொன்ன மாதிரி கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர் இல்ல, இளங்கோவடிகள் தான் எழுதினாரு அப்படின்னு சொன்னாலும் நம்பக்கூடிய சமூகம் இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடியவங்களை கொண்டாடக்கூடிய சமூகம் இருக்கிறது. அதே மாதிரி திருவள்ளுவர் எங்க திருக்குறளை எழுதினாரு, திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது கிடையாது, அது கம்பரால் எழுதப்பட்டதுன்னு சொல்லி அதை வச்சு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒன்றாக ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கு. அப்போ போலி செய்திகளை அதிகமாக பரப்பக்கூடிய நபர்களும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற பெயர்ல இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் பக்கங்கள்ல ஆபாச வீடியோக்களை பதிவிடக்கூடிய தவறான நபர்களை இந்த சமூகம் அதிக அளவு உற்பத்தி செய்துகிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுதும் அதை பயன்படுத்துற அல்லது அதனை நுகரக்கூடிய சமூகம் என்பது எத்தகைய ஒரு சமூகமா மாறும் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. சமீப காலங்களாக நேற்றைக்கு எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர் டெல்லியில போயிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். சந்திச்சதுக்கு பிறகு அவர் அங்கிருந்து வெளியில வரும்பொழுது ஒரு முகத்துல கட்டிக்கிட்டு வெளியில போறாரு, ஒரு கார்ல போறாரு அப்படின்ற ஒரு செய்தி நேற்றைக்கு முழுவதும் வருது, இன்றைக்கு முழுவதும் பேசப்படுது. இப்போ நல்லா நினைச்சு பாருங்களேன், இந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, எல்லா செய்தி தொலைக்காட்சிகளும் தமிழ்ல இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள், நேஷனல் செய்தி நிறுவனங்கள், என்டிடிவி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அல்லது பிபிசி மாதிரியான நேஷனல் செய்தி நிறுவனங்கள் எல்லாமே ஒரே ஆங்கிள் தான் பார்த்தாங்க. எப்படின்னா, அவர் தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, 16ஆம் தேதி அவர் செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு.
டெல்லிக்கு போறேன்னு சொல்றாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பேன்னு சொல்றாரு. அதற்கப்புறம் அடுத்த நாள் சென்னையிலயும் விமான நிலையத்துல சந்திச்சு அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. டெல்லியில போனதுக்கு பிறகும் அவர் சந்திக்கிறாரு. அமித்ஷாவுடைய வீட்டுக்கு போயிட்டாருன்றத அவங்க லைவ் பண்றாங்க. அமித்ஷாவை சந்தித்த பிறகு அவருடைய புகைப்படம் வெளியிடுது. குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணனை அவர் சந்தித்த பிறகும் அந்த புகைப்படங்கள் வருது. அப்போ இது எதுவுமே மறைவான ஒரு காட்சியாக இல்லை. ஆனால் வந்ததுக்கு பிறகு அவர் கார்ல கர்ச்சீஃபை எடுத்து மூடிக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா? இந்த செய்தி எதற்காக பரப்பப்படுது அப்படின்னு பார்க்கிறப்போ அதுதான் மீடியாவுடைய நுட்பமான அரசியலாகவும் நுட்பமான ஒரு விஷயமாகவும் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதை புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் சோசியல் மீடியாக்களின் மூலமாக போலியான செய்திகளை, போலியான நபர்களை எப்படி இனம் காட்டுகிறதோ அதே மாதிரிதான் போலியான செய்திகளையும் பார்ட்டி ஓரியன்ட் பெய்டு ஜேர்னலிசம் அல்லது பெய்டு பணம் கொடுத்தால் எதை வேணும்னா செய்யலாம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை இந்த சமூகம் ஒரு உளவியலாகவே உருவாக்குது. இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டுன்றது ஒரு கட்சி ரீதியிலான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த நிலைன்றது இன் ஃபியூச்சர்ல நீங்க அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய எல்லா தகவல்களும் ஏதேனும் ஒரு கட்சி யாரேனும் ஒரு நபருக்கு ஸ்பான்சர் பண்ணி அதை பேசுவதற்கான ஒரு களத்தை தான் உருவாக்கி கொடுப்பாங்க. யதார்த்தம். ஏன்னா நான் ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டுகள் இந்த ஊடகத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த 16 ஆண்டுகள்ல இன்னைக்கு ஊடகத்துக்குள்ள என்ன நடக்குது, ஒரு செய்தியை நீங்க பார்க்கும் அந்த செய்தி எதை ஹைலைட் பண்ணணும், எதை ஹைட் பண்ணணும், எதை மியூட் பண்ணணும், எதை அன்மியூட் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் யாரோ ஒருவரால் எங்களுக்கும் கொடுக்கப்படுது. இதே இன்ஸ்ட்ரக்ஷன் சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுயன்ஸால் கொடுக்கப்படுது. அப்போ போலி செய்திகளை, போலி நபர்களை ப்ரமோட் பண்ணுவதன் மூலமாக ஒரு உளவியலை சமூகத்திற்குள் ஏற்படுத்துகின்ற சில நபர்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா சமூக தளங்களையும் தங்களுடைய கட்டுக்குள் வைத்துக் கொண்டு இனிமேல் பணம் படைத்தவர்கள் எந்த செய்தியை அவங்க மக்கள் பார்க்கணும் அப்படின்றதான் உருவாக்குவாங்க. எப்படி சொல்றேன்னா பார்ட்டி ஓரியன்ட் ஜேர்னலிசம் பிளஸ் பெய்டு ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு களம்ன்றது உருவாகும். நீங்க இன்னைக்கு வந்து 7 மணிக்கு பாத்தீங்கன்னா 7 to 9 மணி வரை எல்லா தொலைக்காட்சிகளும் விவாதங்களை உருவாக்குவாங்க. எல்லா தொலைக்காட்சியினுடைய விவாதங்களினுடைய பின் இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, இன்பிட்வீன் தி லைன் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த இன்பிட்வீன் தி லைன்ல இருக்கக்கூடிய பல அம்சங்கள் யாராவது ஒருவருடைய கருத்தியலை அடிப்படையாக கொண்டுதான் இருக்குது. அதாவது நான் எப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு தரவுகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, இனிமேல் வரக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்களுக்கு நீ எந்த சித்தாந்தத்தை பயன்படுத்துற, எந்த கருத்தியலினுடைய பிரதிநிதியாக இருக்கிற அப்படின்றத சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்போ மரிய ரீகன் அப்படின்னா அவர் யாரு, அவர் எந்த ஐடியாலஜிக்கு பேசுறாரு, அல்லது குணசேகரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் எந்த ஐடியாலஜியை பின்பற்றுறாரு, அவருடைய விவாதத்துல வைக்கக்கூடிய கட்டமைப்பு என்ன, எந்த ஐடியாலஜியை பின்பற்றுறாரு, கார்த்திகை செல்வன், இப்படி மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய விவாதத்தில் பங்கேற்கக்கூடிய எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க. ஆனால் இனி அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜெனரேஷன் முழுக்க பெய்டு ஜேர்னலிஸ்டா மாறிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்தா இருக்குது. எனக்கு அவங்க சொல்றது தகவல், அவங்க சொல்றதுதான் உண்மை, அவங்க சொல்றது அவங்களுடைய வியூஸை பார்த்து அவ்வளவு தரவுகள், அவ்வளவு செய்திகள் ரொம்ப தவறான செய்திகளாக இருக்குது. இது எப்படின்னா யதார்த்தத்தை மறைக்கிறதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒண்ணா இருக்குது. அப்படின்றப்போ இந்த கருத்தியலை இந்த சமூகத்திற்குள் திணிக்கக்கூடிய ஒரு போக்கை சோசியல் மீடியாக்குள்ள நம்ம பயன்படுத்தி இதை எப்படி சொல்லணும்னா போலார் குழுக்கள் அப்படின்னு நம்ம இதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. போலார் குழுக்கள் அப்படின்றது என்னன்னா சோசியல் மீடியாவை நிறைய பயன்படுத்தி அடிக்ட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. இதுதான் பேராசிரியர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் நிறைந்த உளவியலா மாறப்போகுது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல என்னுடைய பேராசிரியர்கள், என்னுடைய பெருமக்கள் எல்லாமே எனக்கு ஒரு பாடம் நடத்துனாங்கன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டி, அதுல இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் மூலமாக, சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களின் மூலமாக இந்த போலார் குழுக்கள் அப்படின்ற ஒரு குழுக்கள் வந்து உருவாகுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றதுதான் நீ நம்பணும் அப்படின்ற மனநிலை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 வயதுக்குட்பட்டவர்கள் அதிக அளவு சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க அப்படின்றது அமெரிக்காவுடைய ஆய்வு
மூலமாக தெரியுது. ஏறக்குறைய 35-37% பேர் 7 வயதிலிருந்தே சோசியல் மீடியாக்குள்ள பயன்படுத்துறாங்க. அவங்க வந்து விளையாட்டு கேமா பார்க்கலாம், அல்லது வந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த ரைம்ஸை பார்க்கலாம், அல்லது பெற்றோர்களே ரைம்ஸை காட்டி பழகுற ஒரு பண்பு இருக்கு. ஏறக்குறைய 35-40% வரை இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க. இந்த சமூகம் என்னன்னா போலார் குழுக்களாக வருது. இந்த போலார் குழுக்கள் என்னன்னா, நான் சொல்றது மட்டும்தான் கருத்து, அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். யாராவது நீங்க பொலிட்டிக்கலா ஒரு நியூஸ் போடுங்களேன், அதுக்குள்ள அவங்க சொல்றதுதான் கருத்தா இருக்கும். மற்றவர்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க. இந்த சமூகம் சிந்தனை ரீதியாகவே அழிவை நோக்கிய பயணத்தை அவங்க கட்டமைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதாவது மெமோத் அப்படின்னு ஒரு சமூகம் இருந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு? மெமோத் சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2000 2500 பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மெமோத் அப்படின்னு ஒரு சமூகம் இருந்துச்சு. அந்த மெமோத் என்ன பண்ணும்? எங்கேயும் போகாது, அப்படியே உட்கார்ந்துருக்கும். அது என்ன பண்ணும்? பக்கத்துல இருக்கக்கூடிய விலங்குகளை பிடிச்சி சாப்பிடும், பக்கத்துல இருக்கக்கூடிய தழை செடி கொடிகளை பிடிச்சி சாப்பிடும். அது பெருத்துக்கிட்டே போயிட்டு இறந்து போயிடும். இன்னைக்கு மெமோத் அப்படின்ற ஒரு சமூகமும் இல்லை. ஆனால் மெமோத் அப்படின்ற சமூகத்திற்கு மாற்றாக மனிதன் இன்றைக்கு போலார் குழுக்களாக மாறிக்கிட்டு இருக்கிறான். இவன் தான் சொல்வது மட்டும்தான் உண்மை, தான் சொல்வது மட்டும்தான் நிஜம், தான் யாருக்கும் கட்டுப்பட்டவும் கிடையாது, யாரையும் நம்ம ஏற்ற முடியாது அப்படின்றப்போ அந்த உளவியலான அதீதமான கோபம் கொள்ளக்கூடியவனாகவும் புதிய விஷயங்களை தேடக்கூடிய ஒரு மனிதனாகவும் அவனை மாற்றாம உளவியல் ரீதியாகவே அவனுக்கு மனச்சோர்வையும் ஒரு வெறுப்புணர்ச்சியையும் சக மனிதன் மேல இருக்கக்கூடிய அன்பை மறந்து அவன் மேல ஒரு வெறுப்பையும் உருவாக்குறப்போ ஏற்கனவே செல்போன் மூலமாக தனி மனித சிந்தனைன்றது அதிகமாகிறது. இன்னொரு பக்கம் அது மற்றவர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஏத்துக்கலன்னா அவனை என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உறவு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு தெரிஞ்ச நினைவு வச்சா 2010 வாக்குல நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ளூ வெயில் அப்படின்னு ஒரு விளையாட்டு கேம் இருந்துச்சு. ரஷ்யாவினுடைய ஒரு உளவு செயலி அது, ப்ளூ வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ வெயில் என்ன பண்றாங்க, யார் யாரெல்லாம் சோசியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்துறாங்களோ அவங்கள குறி வச்சு ப்ளூ வெயில் கேம் என்ன பண்ணும், அடிக்ட் ஆகும். அடிக்ட் ஆயிட்டு அதன் பிறகு அவர்களை வந்து சாகடிச்சிடும். அதற்கு சில குறிகள் இருக்கும். அந்த குறிகளை போட்டுட்டு நிறைய பேர் உலகத்துல வந்து ப்ளூ வெயில் கேம்ல அடிக்ட் ஆகி செத்து போயிட்டாங்க. அப்போ இதை நினைச்சு பாருங்க, ப்ளூ வெயில் மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு அதிகமாயிட்டு இருக்கிறப்போ நாம போலார் குழுக்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் முன்பு தான் நீங்க இனிமே பாடம் நடத்த போறீங்க. இப்போ இதுல நல்லா நினைச்சு பாருங்க, இப்போ 5G காலகட்டத்திலேயே நம்மளால இதை தாங்க முடியல. 5G காலகட்டங்கள் முடிஞ்சு ஒரு 10G அந்த காலகட்டங்கள்லாம் வரும்பொழுது நம்முடைய சந்ததிகள் எப்படி இருக்கும்? நாம என்னவா பாடம் நடத்த போறோம்? தமிழ் பேராசிரியர்கள் அப்படின்னா என்ன? சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பவங்க தான். அறிவியல் பேராசிரியர்களுக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அறிவியல் பேராசிரியர்கள் பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியங்களையும் அவங்க கிளியர் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் தமிழ் பேராசிரியர்கள் இன்னமும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்வதற்கான களத்தையே அவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய டிராஜடி பாருங்க. இப்போ ஒரு இளைஞன்ட்ட போயிட்டு பூமி தட்டையா இருக்குமா கோளமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லிடுவான்? பூமி தட்டையா இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். பூமி கோளமா இருக்கு. ஆனால் பூமி தட்டையா இருக்குன்னு சொன்ன கெப்லரை எரித்த சமூகம் இன்றைக்கு பூமி கோளமாக இருக்கு அப்படின்ற இடத்துக்கு வந்து நிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய சயின்ஸோடைய பெரிய மாற்றமா இருக்கும். ஆப்பிள் ஒரு காலத்துல மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுக்கு மாங்கனியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மரத்திலிருந்து மாங்கனி கீழே விழுந்துச்சுன்னா அது கடவுளால் கொடுக்கப்பட்டது கிடையாது, புவியீர்ப்பு விஷயம் அது கீழே விழுந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய அபரிவிதமான வளர்ச்சி என்பது பெரிய மாற்றத்தையும் மாறுதலுக்குள் உள்ளாய் இருக்குது. ஆனால் தமிழ் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க, தமிழ் அல்லது இலக்கியங்களை படிக்கக்கூடியவங்க, ஷேக்ஸ்பியரையோ அல்லது பாரதியாரையோ கம்பரையோ இளங்கோடிகளையோ அல்லது வந்து வள்ளுவரையோ இவங்கெல்லாம் படிக்கக்கூடியவங்க என்ன இவங்கெல்லாம் ஏன் பாடல்கள் எழுதினாங்க அப்படின்னா மனித உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குத்தான் இவங்க வந்து பாடல் எழுதுறாங்க. பாரதியார்ட்ட போயிட்டு நீங்க கேக்குறீங்க, சுதந்திர போராட்டம் எப்போ முடியும், இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்றப்போ மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பாரு? எனக்கு தெரியலைங்க, நம்ம போராடலாம், உப்பு சத்தியாகிரகம் பண்ணலாம், அல்லது வெள்ளையனை வெளியிறக்கம் பண்ணலாம், அல்லது வந்து ஒத்துழையாமை இயக்கம் பண்ணலாம். இது எல்லாமே காந்தியால் முன்னெடுக்கப்பட்ட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார் த ஃப்ரீடம், லிபர்ட்டி, சுதந்திரத்திற்காக காந்தியால் முன்னெடுக்கப்பட்ட முன்முயற்சிகள் எல்லாம். இது அவருக்கு தெரிஞ்சிருக்கு.
ஆனால் பாரதியார்கிட்ட போய் இதே கேள்வியை கேட்கும் பொழுது பாரதியார் சொன்னார் இல்லையா, என்றுதனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படின்றாரு. என்றைக்கு நம்முடைய மனதிற்குள் இருந்து அடிமையின் மோகம் மறைகிறதோ அன்றைக்கு தான் சுதந்திரம் கிடைக்கும். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் படிக்கக்கூடியவர்களுக்கும், தமிழ் பேராசிரியர்களுக்கும், தமிழில் எழுதக்கூடிய கவிஞர்களுக்கும், கலைஞர்களுக்கும் சமூகத்தினுடைய சிக்கல்களை நுட்பமாக தெரிந்து கொண்ட பாரதியார் மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா அதுக்கு ரீசன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிமையின் மோகத்தை முதலில் களையணும். அந்த வார்த்தை தானே காந்தி கிட்ட போகுது. காந்தி என்ன பண்றாரு, வெள்ளையனே வெளியேறுன்றது அடிமை மனநிலையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு புரட்சிகரமான முயற்சி. உப்பு சத்தியாகிரகம் என்பது அதுதான். ஒத்துழையாமை இயக்கம் என்பது அடிமை, நான் உனக்கு அடிமை இல்லைன்ற உணர்வு இருக்குல்ல, இந்த உணர்வைத்தான் தூண்டி விடுறாங்க கவிஞர்களும், எழுத்தாளர்களும், சிந்தனையாளர்களும். ஆனால் இதை கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ பேராசிரியர்களாக நாம் இருக்கக்கூடிய பொழுது இந்த சமூகங்கள், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், யூடியூப் மூலமாக பல வகையான பொய்யான தகவல்கள், உண்மைக்கு மாறான செய்திகள் தொடர்ச்சியாக பரப்பப்படும் பொழுது அதன் மூலமாக ஏற்படுகின்ற உளவியல் சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை நம்ம சொல்றோம். அப்போ கண்டென்ட் ப்ரொடியூசராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மக்களை ஒரு குறுகிய மனநிலை கொண்ட, மக்களை யதார்த்தத்திலிருந்து விலக்கி வைக்கின்ற அல்லது மக்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவிட்டி தாட்டை உருவாக்கு. நீங்க ஒண்ணும் கிடையாது, சோசியல் மீடியாவில் போய் பாருங்க, இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்குள்ள போய் பாருங்க, எந்தெந்த ஏஜ் மக்கள் எதை பயன்படுத்துவாங்க அப்படின்றப்போ, ஒரு 50 வயதுல இருந்து 60 வயது வரை இருக்கக்கூடிய படித்தவர்கள் செய்தித்தாள்களை பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? 50 வயதுல இருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் ட்விட்டரை பயன்படுத்துவாங்க. அதுல இன்டெலெக்சுவலா இருக்கிறவங்க அல்லது வயது அடிப்படையில இருக்கிறப்போ நான் சிந்திக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ட்விட்டரை பயன்படுத்துவாங்க. 19 வயதுல இருந்து அல்லது இப்பெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்துறாங்க. 10 வயதுல இருந்து 19, 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம பயன்படுத்துறாங்க, ஃபேஸ்புக்கை பயன்படுத்துறாங்க, யூடியூப் பக்கங்களை பயன்படுத்துறாங்க. இப்போ இதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா முழுக்க தனிமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய, ஆபாச உணர்வுகளை தூண்டக்கூடிய தன்மை கொண்ட கண்டென்ட் மட்டும்தான் வருது. கலீல் ஜிப்ரான் சொல்லுவாரு, எந்த தேசத்திற்காக நீங்க அனுதாபப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, மக்களிடையே கீழ்த்தர உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உசுப்பேற்றுவதில் எந்த சமூகம் முன்னேற்றம் காண்கிறதோ அந்த சமூகத்துக்காக நீங்க அனுதாபப்படுங்க அப்படின்னு சொல்லி கலீல் ஜிப்ரான் சொல்லுவார். இப்போ நம்ம எல்லாரும் அனுதாபப்படணும். ஆபாசமான வார்த்தைகளையும் ஆபாசமான கண்டென்ட்களையும் தான் இந்த நபர்கள் கண்டென்ட் ப்ரொடியூசர் உருவாக்குறாங்க. இதுக்கு அவங்க சொல்றது என்னன்னா, ரெவன்யூ அப்படின்னு சொல்றாங்க, வியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் அல்லது கமல்ஹாசன், தனுஷை விட சோசியல் மீடியாவுடைய செலிபிரிட்டிஸ் எத்தனை பேரு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறாங்க. எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா நான் ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாறிடுறேன். எனக்கு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நான் அதை விட தாண்டிய கற்பனை. இப்போ இந்த சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அல்லது லைக்ஸ்களுக்காகவும் ஷேர் பண்றதுக்காகவுமே கண்டென்ட்களை உருவாக்குறாங்க. இந்த கண்டென்ட் வெறும் மஞ்சள் பத்திரிகை தன்மை கொண்டதா ஒன்னாகவே மாறிடுது. இவங்க ஆபாசங்களை உருவாக்குவதன் மூலமாக இவங்க மாறிடுறாங்க. சோசியல் மீடியாவில் அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் 3 சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான சி. ஒன்று கிரிக்கெட், 2வது கிரைம், 3வது சினிமா. இந்த 3 சியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நல்லா வரும். இப்ப பாருங்களேன், பொலிட்டிக்கலா எடுத்துக்கிறப்போ பொலிட்டிக்கல் காசிப் நிறைய பயன்படுத்தும். இப்போ ரொம்ப உடைச்சு பேசணும் அப்படின்னா, கருணாநிதி அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பத்தி சிலாகிச்சு பேசுறது, ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறது, எடப்பாடி, மோடி, இப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைகளை பேசுறது. அதே மாதிரி சினிமா செலிபிரிட்டிஸ் உடைய அந்தரங்க வாழ்க்கையில் பேசுறது. பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வீடியோஸ் போட்டாருன்னா அந்த வீடியோஸ் ஏறக்குறைய ஒரு 10 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேராவது பார்த்துருவாங்க. அப்படின்றப்போ 10 லட்சம் பேருக்கு வெறும் ஆபாச கருத்துக்களை மட்டுமே ஒரு சமூகத்தினுடைய ஒரு ப்ரொடியூசர், கண்டென்ட் ப்ரொடியூசர் ஃபாலோ பண்றாருன்னா அந்த சமூகம் எப்படி மாறும் பாருங்க. அப்போ கிரிக்கெட், கிரைம், சினிமா, இந்த 3 கருத்துகளையும் மையமாக வைத்துதான் இந்த சோசியல் மீடியா பயன்படுத்துறாங்க. அதுக்கு அரைகுறையான ஆடைகளை பயன்படுத்துறாங்க, ஆபாசமான பேச்சை பயன்படுத்துறாங்க. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு பெரிய தப்பெல்லாம் பண்ணல. அவர் என்ன பண்ணுவாரு, லெட்டர் படிப்பார், வேற எதுவும் பண்ண. அது பெப்சி உமா காலகட்டங்கள்ல இருந்து லெட்டர் படிக்கிறது அப்படின்றது ஒண்ணா இருக்கும். அந்த காலத்தினுடைய லெட்டர் இப்போ ஆபாசமான லெட்டர் படிக்கிறது,
அருவருக்கத்தக்க லெட்டர் படிக்கிறது, அந்த கண்டென்ட் லைக் விழணும் அல்லது வியூஸ் நிறைய வரணும் அப்படின்றதுக்காக சொல்ல கூசாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க பேசுறாங்க. அப்படி இப்போ இந்த கண்டென்ட் ப்ரொடியூசர்கள் சமூகத்திலே சீரழிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்களோ ஒழிஞ்சு, அதை தாண்டி அவங்க வேற எதுவும் இருக்கு. இப்போ இந்த கண்டென்ட் என்ன மாதிரியான பெர்செப்ஷனை உருவாக்கும் அப்படின்னா, ஒரு சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒன்னா மாறி. இப்போ உங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம வாழ்க்கை இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்போமா அல்லது 20 வருஷமா இருப்போமா அப்படின்னு தெரியாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய ஒரு சமூகத்தை நினைச்சு பாருங்க. அந்த சமூகத்துக்கு முன்னாடி உண்மையான தரவுகள் இருக்காது. அந்த சமூகத்துக்கு முன்னாடி யாரு உண்மையான மனிதன் இருக்காது. சக மனிதன் மீதான நேசம் இருக்காது. நம்ம தமிழ் இலக்கியம் சொல்லிக் கொடுக்கறதுலாம் என்ன? வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு தானே சொல்றோம். ஆனா இந்த இனி வரக்கூடிய ஜெனரேஷன் சக மனிதனுடைய உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோன்னு சொன்னார் இல்லையா பாரதி. ஆனா இது சுயநலத்திற்கான உலகமா மட்டுமே இந்த சமூகத்தை வடிவமைப்பதற்கான ஒரு களத்தை சோசியல் மீடியாக்கள் உருவாக்குகின்றன. இந்த சோசியல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இனிமே இருக்கும் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா சோசியல் மீடியாவுடைய ரீச்ன்றது ரொம்ப அதிகமா மாறிடுச்சு. இனிமே ஒரு வீட்டுல உட்காந்துட்டு டிவி பாக்குற கல்ச்சர்ன்றது நமக்கு கிடையாது. டிவி வீட்டுல இருந்தாலும் கூட ஆப் மூலமா மட்டுமே படம் பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் ஜெனரேஷன்ன்றது உருவாயிடுச்சு. இனிமே எல்லாருக்கும் செல்போன் தான் வாழ்க்கையா மாறுது. செல்போன் வழியாகத்தான் ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த சமூகம் என்பது ஒட்டுமொத்தமான தரவுகளற்ற போலி மனிதர்களை உருவாக்கக்கூடிய அல்லது உண்மைக்கு புறம்பான மனிதர்களை கண்டென்ட்டை உருவாக்கக்கூடிய ஆபாசமான கருத்தியல்களை பரப்பக்கூடிய பல வகைப்பட்ட மனிதர்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு சமூக ஒழுங்கின்மையை உருவாக்குறாங்க. கருத்தியல் ரீதியாகவும் வாழ்க்கை முறை ரீதியாகவும் புறச்சூழல் ரீதியாகவும் பல வகையான இடையூறுகளை 2026 காலகட்டத்திற்கு பிறகு நாம எல்லாம் சந்திக்க போறோம். எனவே இந்த இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நான் ஒரு தரம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஹைபிரிட் சமூகத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த ஹைபிரிட் சமூகம் ஒரு ஈவு இரக்கம் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கும் போது, இந்த ஈவு இரக்கம் இல்லாத சமூகம் பேராசிரியர்களுக்கான மதிப்புகளை கூட கொடுக்காது, தாய் தந்தையர்களுக்கான மதிப்புகளை கூட கொடுக்காது, தன்னுடைய சுயநலத்திற்காக யாரையும் எதை வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய ஒன்றாக மாறும். இனிமே நாம செல்போன் அப்படின்ற ஒரு சாதனம் நம்ம கையில இருந்துருச்சுன்னா நம்மளை என்ன வேணா செய்வாங்க. இதற்கு ரொம்ப சரியான எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேரளாவினுடைய ஆலப்புழா ஏதோ ஒரு சம்திங் ஒரு இடம், அங்க ஒரு செய்தி வருது. ஒரு ஒரு 17 வயது சிறுவன் தன்னுடைய போனை பயன்படுத்தி இருக்கிறான். அப்பாவுடைய போனை பயன்படுத்தி இருக்கிறான். பயன்படுத்தும் பொழுது அவன் பேஸ்புக் பயன்படுத்துறப்போ அவனுடைய செல்போன்ல ஒரு ஆபாச செயலி, அதாவது ஆணும் உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு செயலி அதுக்குள்ள வருது. அவனுடைய கைப்பட்டு அது அந்த செயலி பதிவிறக்கம் செய்யப்படுது. பதிவிறக்கம் செய்யப்பட்ட பிறகு அதற்கு பிறகு பல கால்கள் அவனுடைய போனுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவனுடைய அப்பாவை போனை அவன் பயன்படுத்திட்டு இருக்கான். எல்லாரும் போன் பண்ணி அந்த அதாவது அந்த செயலின்றது ஆணும் உடலுறவு கொள்ளக்கூடிய ஒரு செயலியா இருக்கிறப்போ தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு பல விஷயங்கள் அதுக்குள்ள நடக்குது. ஏறக்குறைய இந்த சித்திரவதையை அவன் 2 வருஷம் அனுபவிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனை ஒரு ஒரு 20 நபர்கள் கொண்ட ஒரு குழு அவனை பிடிச்சிடுறாங்க மீன்ஸ் அவனை மிரட்டுறாங்க. நீ இது பண்ணிட்டு இருக்கிற, உங்க வீட்டுல உங்க அம்மாவோட வீடியோ இருக்குது, உங்களுடைய சகோதரியோட வீடியோ இருக்கு, அதை நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பையனை, கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழான்னு நினைக்கிற அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பையனை பல இடங்கள்ல 2 வருஷம் கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்றாங்க. ஒரு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு அந்த பையன் வீட்டுல பூட்டி இருக்கு, வெளியில உள்ள போய் பாக்குறாங்க. அவங்க அம்மா கதவை திறந்து உள்ள போன உடனே அந்த பையன் நின்ற கோலமும் அவரோடு ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் இருந்த கோலத்தையும் பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. அந்த முதியவர் ஆடை இல்லாம அரைகுறை ஆடையோடு அந்த வீட்டை விட்டு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறப்போ, அப்பாவோட போனை நான் பயன்படுத்திட்டு இருந்தேன், அதுல ஒரு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அதுக்கப்புறம் என்னை எல்லாரும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் நடந்த உண்மைகள்லாம் 2 ஆண்டுகளாக ஒரு 17 வயது இளைஞன் அனுபவித்த எல்லா விஷயத்தையும்
இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல சொல்றான். யார் யாரெல்லாம் உங்களை சித்திரவதை பண்ணா அப்படின்னு பாக்குறப்போ ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள், உயர் காவல் அதிகாரிகள், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபுளுசர்கள் அந்த பையனை நாசம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. நல்லா நினைச்சு பாருங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக சமூக வலைதளத்தை பயன்படுத்தின ஒரு இளைஞனுடைய காலகட்டம் 2 வருஷம் அவனை சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்குது. இதை ஒரு செய்தியாளனாக நான் பாக்குறேன். ஒரு செய்தியாளனாக இந்த செய்தி என் கண் முன்பு வருது. ஒரு இளைஞன், ஒரு 17 வயது இளைஞன் நம் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுட்டான். கண்ணுக்கு தெரியாத எத்தனை பேரை அந்த குழு பரிதாபத்திற்கு உள்ளாகி இருக்கும். எத்தனை பேரை அது சித்திரவதை பண்ணிருக்கும். எத்தனை பேர் வெளியில வர முடியாத நிலையில இருக்கிறாங்க. இதுதான் இனிமேல் உங்களுடைய குழந்தைகளும் இதே போன்று யாரோ ஒருவருடைய கண்காணிப்புக்குள் இருக்கிறார்கள். இனிமேல் இருக்க போறாங்க. அவங்களால தப்பிக்கவே முடியாது இனிமேல். ஏது நம்மளை ஒரு 3வது கண் பார்த்துக்கிட்டே இருக்குது. அது நம்முடைய சிந்தனையை அழிக்குது, நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நாம என்ன சாப்பிடணும்ன்றதை தீர்மானிக்குது. நீங்க ஒரு யூடியூப்ல போயிட்டு ஒரு வீடியோ எது வேணா போய் பாருங்க. உங்களுடைய அதுல 2 விளம்பரத்தை நீங்கள் கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு விஷயத்த இருக்கு. இப்ப ரீசெண்டா எடுத்துக்கீங்களா, ரீசெண்ட் டேஸ்ல ஜெமினி அப்படின்ற ஒரு ஒரு ஏஐ தொழில்நுட்பம் வருது. ஏஐ தொழில்நுட்பம் ஜெமினின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, பழைய காலத்தினுடைய பெண்கள் மாதிரி தங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்றுக்கு முன்தினம் ஒரு பெண் சொல்றாங்க, நான் ஒரு கை முழுசுக்கும் ஒரு சுடிதார்ல மறைக்கப்பட்ட ஒரு துணி இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை நான் அந்த ஜெமினி செயலியில போடுறேன். அது என்ன மாடர்னா ஆக்கி கொடுக்குது. அதாவது பழைய காலத்துல ஒரு 70 80கள்ல 60கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் மாதிரி பெண் எப்படி இருப்பாங்க அது மாதிரி கொடுக்குது. அது ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டிருக்குது. அப்போ அந்த ஜாக்கெட்ல இந்த இடத்துல ஒரு 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 மச்சம் இருக்குது. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. நான் அப்லோட் பண்ணின அந்த வீடியோல முழுதுமாக சுடிதார் போட்டுட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ் போட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், ஒரு இமேஜ் அப்லோட் பண்றேன். ஆனா ஜெமினி செயலி எனக்கு கொடுக்கும் பொழுது ஏன் அதுல பிளவுஸ் இல்லாத ஜாக்கெட்ல இந்த இடத்துல எனக்கு மச்சம் இருக்கிறத உட்பட அந்த ஜெமினி செயலி எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. நல்லா நினைச்சு பாருங்க. இனிமே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த கான்வர்சேஷனுடைய உரையாடலை கூட நம்முடைய செல்போன் கேட்டுக்கிட்டு இருக்குது, ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க, உங்க கணவனுடையோ உங்க மனைவியோட நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா, அன்னைக்கு போயிட்டு சோசியல் மீடியாவை போய் பாருங்க. அன்னைக்கு போயிட்டு யூடியூப் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா, அன்றைக்கு முழுவதும் உங்களுடைய கணவன் ஒரு பெரிய துரோகி மாதிரியும், உங்கள் மனைவி ஒரு பெரிய துரோகி மாதிரியும், அல்லது நீங்க அந்த பிரச்சனைகளில் மீண்டு வருவதற்கான வீடியோக்களை காட்டக்கூடிய ஒரு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மை தெரியாமலேயே, நம்மை அறியாமலேயே ஒரு சமூகம், ஒரு ஒரு செயலி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு செல்போன் நம்முடைய உணர்வுகளை அது புரிஞ்சு வச்சுட்டு இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ இனிமேல் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் இன்னொரு சமூகம் செல்போனுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இந்த சமூகத்துக்கு முன்னாடிதான் நீங்க இனிமே பேச போறீங்க. இந்த சமூகத்தை தான் நீங்க வழிநடத்த போறீங்க. இந்த சமூகத்திற்கு தான் நல்ல போதனைகளை நீங்க கற்பிக்க போறீங்க அப்படின்னும் பொழுது இதை நீங்க எங்க இருந்து தொடங்குவீங்க? எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, டிவி இருக்கிற காலகட்டத்துல இதே தான் சொன்னாங்க. டிவி பார்க்கதான் முட்டாளாயிடுவான், டிவி பார்த்து தான் அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு. ஆனா டிவியை விட அட்வான்ஸ்டா மாறி இன்னைக்கு செல்போன் சோசியல் மீடியா நம்மளை அதிகமா மாத்திருச்சு அப்படின்னா, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள் எல்லாருமே. உங்க செல்போனை எப்பொழுதுமே குழந்தைகள் பக்கத்துல வைக்காதீங்க. வைங்க, எல்லாத்துலயும் ஒரு நல்ல நல்ல தகவல் இருக்கும். ஆனா எப்படி ஒரு டிவி இருந்துச்சோ, எப்படி ஒரு லேண்ட்லைன் போன் இருந்துச்சோ, அதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய செல்போன் என்பது அங்கதான் இருக்கணும். தேவை ஏற்பட்டால் மட்டுமே அந்த செல்போனை பயன்படுத்தணும். எப்பவுமே செல்போனை கையில வச்சுக்கிட்டே நம்ம திரியறதுனுடைய விளைவுதான் உளவியல் ரீதியாக நம்ம சமூகத்திற்கு தேவையற்ற கருத்துக்களை அது நமக்கு கொடுக்குது. அப்படின்றப்போ இனிமே தவிர்க்க முடியாது. இந்த 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 குழியில நம்மளுடைய கால்கள் சிக்கிடுச்சு. இனிமேல் இதற்குள்ளிருந்துதான் நாம வாழ வேண்டிய ஒரு சூழலும் கட்டமைப்பும் உருவாகிடுச்சு. அப்படின்றப்போ இதிலிருந்து நாம தற்காத்துக்கிறதுக்கான சிந்தனைகளை தமிழ் இலக்கியம் படித்த உங்களை போன்ற பேராசிரியர்களின் மூலமாகத்தான் அது சாத்தியமாகும். எனவே நாம இந்த யதார்த்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு, இந்த யதார்த்த உலகத்தினுடைய தன்மைகளிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். அப்போ நியூஸ் நாம பார்க்கக்கூடிய செய்திகளுக்கு பின் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன, நாம பயன்படுத்தக்கூடிய நம்ம பையனுடைய நடவடிக்கைகள், நம்ம பொண்ணுடைய நடவடிக்கைகள் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கான விளைவுகள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு அனுபவிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புதிய சமூகத்தை சிருஷ்டிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது பேராசிரியர்களாகி உங்கள் எல்லோருடைய கைகளிலும் இருக்குது. இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேளுங்க, நம்ம உரையாடலாம்.
ஐயா மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமாக இன்றைய உலகம் எதிர்கொள்ளக்கூடிய சூழலை மிக அற்புதமாக படம் பிடிச்சு காட்டியிருக்கிறீங்க. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம் ஒரு 5 நிமிடங்கள். பேசலாங்க, இல்லைன்னா நம்ம நிறைவுக்கு வந்துருவோம். ஐயா வணக்கம். வணக்கங்கம்மா. நான் ஷியாமளா. உங்களுடைய உரை ஒரு பெரிய என்னுடைய ஒரு கவலை எனக்குள்ள இருந்துட்டு இருக்கிற ஒரு கவலையை எதிரொலிக்கிற மாதிரி பிரதிபலிக்கிற மாதிரியே நான் உணர்ந்தேன். 27 ஆண்டுகளை கடந்துருச்சு ஆசிரியர் பணிக்கு வந்து. இந்த இத்தனை காலங்கள்ல இருந்த மாணவர்களை பார்க்கறதுக்கும் இப்ப அண்மை காலமாக ஓரிரு ஆண்டுகளாக நம்ம மாணவர்களை பார்க்கறதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. அவங்க கிட்ட எந்த ஒரு அந்த அட்டென்ஷன் எல்லாமே குறையுது. பொதுவாக ஆசிரியர்களை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. மாணவர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வோட தயாரா இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் வந்து நடத்தலைங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் ஒரு புறம் வைக்கப்பட்டாலும் கூட, எப்ப இவங்க கிட்டக்க இந்த திறன்பேசின்னு ஒண்ணு கையில வந்ததோ அன்னிலேருந்து அவங்களுடைய வகுப்புகள்ல ஒரு ஒரு தனியார் கல்லூரியில கூட என்ன பண்றாங்க, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, இதுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அரசு கல்லூரியில எதுவுமே எங்களால பண்ணவே முடியறது கிடையாது. நாங்க வாங்கினாலும் அதை வந்து ஏதோ ஒரு காரணங்களால அவங்க கிட்ட திருப்பி தான் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த கவலையை பிரதிபலிக்கிற மாதிரி மாணவர்கள் எதுலையுமே ஒரு அட்டென்ஷனா கவனிக்கிற மாதிரி திருப்பி பாடங்களை நம்ம படிச்சுட்டு வர சொன்னா எழுதுறதோ படிக்கிறதோ தேர்வுகளுக்கான ஒருமுகப்படுத்தி கேட்கறதோ இதெல்லாம் எதுவுமே குறைந்து கொண்டு வருகின்ற மாதிரி இருக்கு. ஒரு 50-60 மாணவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு 5 மாணவர்கள் அல்லது 10 மாணவர்கள் மனசை ஒருமுகப்படுத்தி கேட்கறாங்க. அந்த 5 அல்லது 10 மாணவர்களுக்காக மட்டும்தான் நாங்கள் வகுப்பெடுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்து அண்மை காலமா இருக்கு. அதுவே ஒரு ஒரு ஆசிரியரா சோர்வடைய வைக்குது. எப்படி இதுல இருந்து நம்ம மீள போறோம்? வீட்டுல நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. வீட்டுல நம்ம குழந்தைங்க கிட்டங்க நம்ம அங்க வாங்கி வச்சிடுறோம். ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நம்ம இயங்குற நாங்க வந்து எப்படி இதை எதிர்கொள்றது? இத பத்தி நினைச்சா ரொம்ப கவலையாவும் எப்படி இதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுங்கிற ஒரு கவலையும் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது என்ன விடைன்னு எனக்கு தெரியல. இல்ல வேற நீங்க சொன்னாலும் சரி, அல்லது பார்வையாளரா இருக்கிற இந்த இதுல கலந்துட்டு இருக்கிறவங்க யாரு சொன்னாலுமே நல்லா இருக்கும். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் சிலதெல்லாம் நீங்க செய்யறதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாணவர்களை எப்படி கொண்டு வர போறோங்கிறது தான் பெருங்கவலையா இருக்கு இப்ப. நீங்க பேராசிரியர், நீங்க வந்து பல தலைமுறையில பார்த்திருக்கீங்க. நான் வந்து உங்களை விட ரொம்ப சின்ன பையன்தான். இப்ப நான் என்னுடைய அனுபவத்தில இருந்து நான் சொல்றது என்னன்னா, நம்ம செல்போனை பயன்படுத்தின காலகட்டங்கள் இருக்குல்ல, ஒரு காலத்துல நம்ம வந்து செல்போனை போட்டு காயினை போட்டு சுத்துவோம், டேங் 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 சுத்துவோம். இன்னொரு காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டச் அந்த பட்டன் போன் வரும், அப்போ வந்து அழுத்துவோம், போட்டு அழுத்தி 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 பண்ணுவோம். இப்ப அப்படி கிடையாது. ரொம்ப சாதாரணமா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். நமக்கு ஒரு வீடியோ வேணும்னா இப்படி ரொம்ப சாதாரணமா அப்போ காலங்கள் எளிமையாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப வலிஞ்சு செய்யணும் அப்படின்ற தேவை கிடையாது. ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அவங்களுக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அவங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு, அவங்கள்ட்ட பேசுறதுக்கான ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவன்கிட்ட செல்போனை புடுங்குங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் உங்கள்கிட்ட இருந்து டிட்டாச் ஆயிடுவான். அவங்க கிட்ட வந்து செல்போனை வச்சுக்கிட்டே செல்போன் மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்கான டாஸ்க் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். அந்த இப்ப செல்போனை பயன்படுத்துறது மூலமாக அவன் வந்து வேற ஏதாவது அதர் ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள நீங்க போங்க. இப்ப பாருங்களேன், நீங்க எந்த கருத்தை சிந்திக்கிறீங்களோ அந்த கருத்து தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய சமூக வலைதளத்திலயோ எல்லாத்துலயும் வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. நீங்க அவனுக்கு வேற மாதிரியான பார்வையாளர்களை அல்லது நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துறது, அதன் மூலமான பக்கங்களை நீங்க வந்து அவனுக்கு கொடுக்கறது,
அப்படின்ற அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா அது சாத்தியமாகும். இன்னொன்னு, நீங்க வந்து மாணவர்களோடு நீங்க தான் உரையாடுறீங்க. இது எல்லாமே நான் வந்து ஒரு மீடியாவுடைய இன்ஃபுளுசர் அல்லது மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்வையாளனா அவங்க பார்க்கிறப்போ எனக்கு அதனுடைய யதார்த்தங்கள் தெரியும். நீங்க மாணவர்களோடு பழகுறப்போ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறாங்கன்றது ஒரு பேராசிரியர் பெருமக்களாக நீங்க தான் செய்யணும். ஏன்னா நீங்க தான் ஜெனரேஷன் உருவாக்குறீங்க. நீங்க தான் மாணவர்களோடு ரொம்ப நெருங்கி பழகுறீங்க. மாணவர்களை மட்டும் ஒரு பொழுது நீங்க மிரட்டிடாதீங்க. மிரட்டாம வேற தன்மையில வேற ஒரு மெத்தட்ல உங்களுக்கு நீங்க வந்து அதை புரிய வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே நம்மளையே வீடியோ எடுத்துடுறாங்க போன்ல. எங்க காலேஜ்லயும் மேம் சொன்ன மாதிரிதான், நம்மளுக்கே தெரியாம நம்மள வீடியோ எடுத்து அவன் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கேன்னா, போனை அவன்கிட்ட இருந்து வாங்குறத விட கொண்டு வந்து நம்மளுக்கு ஏதாவது டைப் பண்ற வேலை இருக்கும்ல, அந்த வேலையை அவன்கிட்ட கொடுத்து கிளாஸ்ல ஒரு ஓரமா உட்காந்து இந்த பேஜ் எனக்கு டைப் பண்ணி கொடு தமிழ்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பாக்குற பார்வை வேற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது நம்மளோட வேலையை அவனுக்கு செய்ய சொல்றோம் அப்படிங்கறதை விட அவன் என்ன பண்றானோ அதை வேற வழியில எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஐயா சொல்லும் போது எனக்கு இந்த நினைவு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனாலும் ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு லிமிட்டடுக்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியல இப்ப இருக்கிற பசங்கள்கிட்ட. மெயினா என்னன்னா சுயமா சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. எப்ப இந்த போன் வந்துச்சோ என்ன வேலை கொடுத்தாலும் போனை பார்த்து எழுதிடுறாங்க. ஏன்னா அதுல போட்ட உடனே எல்லாமே வந்துருது. நம்மளே ஒரு சில நேரம் அவனுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிபிடி ஒர்க்கோ ஏதோ ஒண்ணு நம்ம போனை பயன்படுத்ததான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கொடுக்க வேண்டியதா ஆயிருது. இது என்னுடைய கருத்தா நான் இதுல வச்சுக்கிறேன். ஐயா பேசினதை கேட்கும்போது நம்ம எந்த வழியில எல்லாம் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களும் அதுல பாதிக்கப்படுறாங்க. மாணவர்கள் மட்டும் இல்ல, நாங்களும் குழந்தைகளை வச்சிருக்கோம். போனை முழுசா கொடுக்காம இருக்கவும் முடியல. ஏன்னா எல்லாமே அதுலதான் வருது. ஒரு குரூப் ஆரம்பிக்க சொல்றாங்க. இன்னைக்கு எங்க காலேஜ்ல கூட ஒரு டெமோ கிளாஸ் நடத்துறாங்க. எப்படி ஒரு ஸ்கிரீன் வாங்கியிருக்காங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் கிளாஸ் ரூமுக்கு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா பசங்க கையில போன் இருந்தாதான் பண்ண முடியும். அப்படின்னு வரும்போது ஃபாஸ்ட் லைஃப்குள்ள நம்ம போயே ஆகணும். ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னா இப்ப இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கோ அது கூட நம்ம போய் தான் ஆகணும். அதுல வந்து அத நல்ல வழிக்கு பயன்படுத்தணுங்கிறது, நம்ம அவன் கெட்ட வழியில போறவன வேற வழியில நம்ம திருப்பணும்னா இந்த மாதிரி அது பனிஷ்மெண்டா அவன் எடுத்துக்கிட்டா கூட. அதுல நிறைய பேருக்கு தமிழ் டைப்பிங் தெரியாது. அவன் வாய்ஸ் டைப்பிங் பண்றானோ எப்படியோ அந்த எழுத்துக்களை அப்படியாவது அவன் டைப் பண்ணட்டும்ங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. கொரோனாவுக்கு காலத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி இவ்வளவு இதை எதிர்கொள்ளல நாங்க சவால்களை. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, பேசுங்கம்மா. பால சரஸ்வதி. இப்ப நம்ம ஆசிரியரா இருக்கும்போது சில சந்தர்ப்பத்துல மகிழ்ச்சி அடைகிறோம், சில சந்தர்ப்பத்துல கஷ்டப்படுறோம். அத மாதிரி நீங்க சமூக ஊடகத்துல இருக்கும் பொழுது இந்த செய்தியை பரப்புறதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இப்படிப்பட்ட செய்திகளை நம்மளால போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வருத்தப்படுற தருணங்கள் இருக்கா? அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சிலபஸை நாம தான் ஃப்ரேம் பண்றோம். அப்ப நீங்க சமூகத்துக்கு இது போல செய்திகள் போகக்கூடாது அப்படின்னு எந்த விதமான குழுவுமே உங்களுக்கு வந்து தடை செய்யவே செய்யாதா? உங்களுக்கு எதுவுமே அது மாதிரி கமிட்டி கிடையாதா? இது என்னுடைய ஐயம் ஐயா. நன்றி. வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா. உங்க குரல் வந்து விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா? பேசுங்க. இல்லங்க ஐயா, இதுவும் அப்படிதான் இருக்குங்க ஐயா. நல்லாதான் பேசி இவ்வளவு நேரம் அப்படிதான் பேசி. இவ்வளவு நேரம் நல்லா வந்தது. இப்போ பேசும்போது சரியா வரா மாதிரி இருக்கு.
ஆமா, இப்போ ஓகேங்களா பேசுறது? பேசுங்க. ஆமா, அதான் இதுக்கு முன்னே இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்கத்தினுடைய அடிப்படையில தான் இருக்க முடியும். ஏன்னா எந்த கண்டென்ட்டை சோசியல் மீடியாக்குள்ள போடணும் போடக்கூடாது அப்படின்றதுக்கான வரையறையே இன்னைக்கு இல்லாம இருக்கு. யார் வேணா என்ன கண்டென்ட் வேணா போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒன்னாதான் இருக்குது. சோசியல் மீடியா வீச்சாக வளரும் பொழுது அரசாங்கம் தான் இதுல வந்து ஒரு ஒரு விஷயத்த இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சமீபத்துல சட்டமன்றத்துல ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ சமூக வலைதளங்களில் எந்த கருத்துக்களை பேசணும், எந்த கருத்துக்களை ஆஹ் வெளியிடணும் அப்படின்றதுக்கான ஒரு வரையறை என்றதே இல்லவே இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கொலை, கற்பழிப்பு, பாலியல் துன்புறுத்தல் அல்லது வந்து ஆயுதங்கள், எல்டிடி, பிரபாகரன் இது மாதிரியான வார்த்தைகளை நீங்க சமூக வலைதளங்களில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய சமூக வலைதளத்தினுடைய பக்கங்கள் முடக்கப்படும். இது மேண்டேட்டரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு சோசியல் மீடியால. ஆனா இது மாதிரி எந்த கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்றதுக்கான வரையறையே இதுவரை இல்ல சோசியல் மீடியால. அது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்கத்தினுடைய அடிப்படையில தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி இன்னும் நம்ம அரசாங்கம் போல, அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க அதை பத்தியான சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துலயும் இல்லை. தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு சினிமாவுல ஒரு சினிமாவில் இருக்க தணிக்கை துறை இருக்கிறாங்க இல்லையா, தணிக்கைத்துறை என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மணி நேர சினிமாவை பார்வையிட்டு அந்த சினிமாவுல ஆபாசமான காட்சிகள் இருக்கலாமா அல்லது அந்த சினிமாவை யார் பார்க்கணும் அப்படின்றதுக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சோசியல் மீடியாவுல கண்காணிப்பதற்கான குழுக்கள் இல்லை. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க தனியார் வசம் மட்டுமே இருக்குது. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் ஒரு கொள்கையை உருவாக்கணும். பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் கூட ட்விட்டர்ல கருத்து போட்டால் அது செய்தியாக்கப்படுது. இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் பாருங்களேன். நாளைக்கு பிரதமருடைய அல்லது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய எக்ஸ்தல பதிவை யாராவது ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு தகவல் போட்டா கூட அதையும் நாளைக்கு செய்தி நிறுவனங்கள் செய்தியாக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். காலத்துல எல்லாம் ஒரு ஜியோ பாஸ் ஆகுதுன்னா கடிதங்கள் மூலமாகத்தான் வரும் அல்லது வந்து மின்னஞ்சல் மூலமாகத்தான் அது வந்து வரும். அதுதான் ஆத்தென்டிகேட்டரான விஷயம். ஆனா இன்னைக்கு எக்ஸ்தலத்தில் பகிரப்படுகின்ற செய்திகளையே செய்திகளாக அபிஷியல் லாங்குவேஜாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்குது. அப்படின்றப்போ ஒரு அரசாங்கத்திற்கே அந்த விழிப்புணர்வு இல்லை. அரசாங்கமே விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தேவையும் காலம் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இப்ப இல்லை, இனிமே வரக்கூடிய காலங்களில் அது ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? ஐயா பேசலாங்க ஐயா, பேசுங்க. ஐயா பாலமுருகன், மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ் துறையில தான் பேராசிரியரா பணியாற்றுகிறது, உதவி பேராசிரியரா. ஐயா இப்ப நீங்க நிறைய விஷயங்களை தொட்டு காமிச்சீங்க. பாரதியார், இளங்கோ எல்லாருமே சொல்றீங்க நிறைய விஷயங்கள். அது வந்து பேசும்போது எனக்கு கவலை இல்லை, மேம் சொன்னாங்க கவலை, எனக்கு பயமா தான் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து செல்ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் பிறந்து வளர ஆரம்பிச்சு, செல்ஃபோன் வந்த காலகட்டத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சு, இப்போ 5G வரைக்கும் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பல வகையான முன்னேற்றங்கள் இருக்குது, பல வகையான பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஒரு தமிழாசிரியராக மட்டுமே செய்ய வேண்டிய அல்லது அந்த அடுத்த தலைமுறையினரை வந்து வழிநடத்துறது தமிழாசிரியருடைய பங்களிப்பு மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பங்களிப்பும் இருக்குது. ஒரு ஆசிரியரா நான் மாணவனுக்கு நல்வழிப்படுத்த விஷயங்களை நான் சொல்லித்தர்றேன். ஆனா அதை அவன் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிட்டு அதை வெளிப்படுத்துறாங்கிறது ஒரு முதல் கேள்வியா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாலோ அல்லது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாலோ அவன் எதை எடுத்து பார்க்குறான்னா புத்தகத்தை பார்க்கறது இல்லை, செல்ஃபோனை மட்டும்தான் பார்க்குறான். ஏன்னா செல்ஃபோன் இப்போ அவனுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, செல்ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளே தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து ஒரு ஆசிரியனா வந்து மேலும் மேலும் நம்ம வந்து அவனுடைய நிலைமைக்கு தான் இறங்கி போக வேண்டியதாக இருக்குதே ஒழிய அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது ஒரு குதிரை கொம்பான ஒரு முயற்சியாக தான் இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படிதான் செல்ஃபோனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அவன் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறான். எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறான். நம்ம எவ்வளவோ சோதனைகள் பண்ணினாலும் எப்படியாவது கொண்டு வந்து அதுலேயும் அவன் வந்து வெற்றியடைய தான் பார்க்குறானே ஒழிய அவனை நம்ம என்ன விதமான தடைகள் போட்டாலும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு அரசாங்கத்தில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. மாணவனை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவனை முறைச்சு பார்த்தாலே என்னை முறைச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவனை நம்ம வந்து அன்பால அடக்கணும்னு நினைச்சா கூட அவன் நம்மளுக்கு ஒரு பேரை வச்சிருவான். ஸோ இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளை மாணவர்களை நேரடியாக சந்திக்கும் போது ஏற்படுகிற பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதுல இருந்து எப்படி மீள போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ செய்தி தொலைக்காட்சிகளில் வந்து செய்தி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, செய்தி போகிறாங்க, நிறைய நியூஸ் சேனல்ஸ் வேற இருக்குது. இந்த நியூஸ் சேனல்ஸுக்குமே டிஃப்ரென்சேஷன் நிறைய வேறுபாடுகள் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்குது.
அந்த செய்திகளுக்கும் இடையிலேயே விளம்பரங்கள்னு ஒண்ணு வருது. அந்த விளம்பரங்கள்லையும் இந்த ஊடகத்துக்கான அல்லது ஒரு இப்ப நீங்க எடுத்துக்காட்டு சொன்ன மாதிரி இந்த ரம்மி விளையாடுறத பத்தியோ அந்த மாதிரியான விளம்பரங்கள் வருகின்ற பொழுது அதை பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பா அதை நம்ம ஏன் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஊடகத்துல கட்டுப்படுத்தணும்னா அது ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரேட்டிங் எப்படி மாறுது? இல்ல அது என்ன விஷயம்னா, அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்காணிப்பதற்கான குழுக்கள் இருக்கிறாங்க. ஆனா சோசியல் மீடியாவை அப்படி கண்காணிக்க முடியாது. நீங்க ஆன்லைன் ரம்மின்னு சொல்றீங்க இல்லையா? ஆன்லைன் ரம்மி அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. ஒரு புதிய தலைமுறையுடைய நிகழ்ச்சிகள்லயோ அல்லது நியூஸ் 7 செய்திகளுக்கு இடையிலோ நீங்க பார்த்திருக்க முடியாது. ஆனா அதை சோசியல் மீடியாவில் பரப்புவாங்க. அதனால அதுதான் நான் சொல்றேன். நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கான கண்காணிப்பு அமைப்புகள் இருக்குது, ட்ராய் மாதிரியான அமைப்புகள் இருக்குது. ஆனால் சோசியல் மீடியாவை கண்காணிப்பதற்கான எந்த அமைப்புகளும் இதுவரை அரசாங்கத்தால் உருவாக்கப்படல. அது ஒரு மேண்டேட்டரியா அல்லது ஒரு மஸ்டான ஒரு விஷயமா மாத்தணும்னா தான் இது மாதிரியான செயல்பாடுகளை நம்மளால தவிர்க்க முடியும். இன்னொன்னு நீங்க அதான் வேற ஏதாவது கேள்வினா கூட கேளுங்க. வணக்கம் மரியரிகன். ஹலோ கலைவாணன்ங்களா? வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? உன் உரை மிக ரொம்ப நன்றிண்ணே, நல்லா இருக்கேன். ஒரு இது சில நாட்களுக்கு முன்னாடி எனக்குமே நான் கல்லூரியில் எதிர்காலத்துலலாம் எப்படி நம்ம பாடம் எடுக்க போகிறோமே கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பேசின அந்த பேராசிரியர் அந்த வார்த்தையை கரெக்டாக சொன்னாங்க. கவலை இல்லை, உண்மையாலுமே பயம்ங்கிற வார்த்தை தான் சரி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இதை தவிர்ப்பதற்கு நம்ம இந்த அற இலக்கியங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை அதிகப்படுத்தினா மாணவர்கள்கிட்ட சரியா வருமா? ஏன்னா உங்களுடைய இந்த உரை, ஒட்டுமொத்த உரை நான் கேட்டதுல அந்த அற இலக்கியம் அந்த ஒரு பகுதியை நீங்க டச் பண்ணாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சரி, அதையும் கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். கலைவாணன்ல எனக்கு முன்னோடி மாதிரி அவர்லாம் இந்த உரை கேட்டுட்டு இருக்காருன்றதே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு தெரிஞ்சு இது அரை இலக்கியங்கள் மாதிரியான சைக்காலஜியா மாறிடுச்சுண்ணே. உங்களுக்கு மனநிலை ரீதியாகவே உட்காந்து அட்வைஸ் பண்ணா கேட்கக்கூடிய ஒரு சமூகமா இல்லை. அதான் நான் சொன்னேன், போலார் குழுக்களா இருக்கு, போலார் சொசைட்டியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்குது. அப்போ நீங்க உட்காந்து அவங்கள நீங்க அட்வைஸ் பண்றேன் அல்லது அரை இலக்கியத்தை நான் சொல்றேன், நாலடியார்கள் இப்படி சொன்னாங்க, நான்மணிக்கடிகள் என்ன சொன்னாங்க, ஔவையார் இப்படிதான் சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னா விஷுவலா அவங்க மாறி இருக்கிறாங்க. அதை நீங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கி தானே நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்கு. நாங்களும் ரீல்ஸ்கள் நோக்கி தான் போகணும் நல்லது சொல்வதற்கும். நன்றிங்க ஐயா. வேறு யாரேனும் கலந்துரையாடல் செய்வதென்றால் செய்யலாம், நிறைவுக்கு வந்துடலாம். என்ன ஒரு வினா ஐயா, சொல்லுங்கம்மா. மரியரேகன் பேசும்போது சொன்னாங்க, இப்ப இந்த சோசியல் மீடியாவை கண்காணிக்கிறதுக்கான குழுக்கள் இல்ல, அது அரசாங்கம் அது மாதிரி அமைப்பு ஒண்ணு ஏற்படுத்தல, அந்த சிக்கல் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுல என்ன சிக்கல்? இப்ப நான் ஒரு 2 வருஷம் 96, 97 2 வருஷம் நான் ஆல் இண்டியா ரேடியோல வேலை பார்த்த போது அவங்க சீனியர் அனௌன்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம், அந்த அவலொரு தொடர்கதைன்னு ஒரு படம் முன்னாடி பாலச்சந்தர் படம் ஒண்ணு வந்தது. அதுல என்னடி உலகம் எத்தனை கழகம் ஃபடாபட் ஃபடாபட்னு ஒரு பாட்டு வரும். இந்த திரைப்படம் வந்த புதிதுல வானொலியில அது அநேகமா அது 1974 1974 அந்த படம் வந்தது. அந்த திரைப்படம் வந்த புதிதுல இந்த பாடல் மோசமான ஒரு பாடல் என்று ஒளிபரப்புக்கு தடை செய்யப்பட்டிருந்ததுமா. இப்பதான் அண்மை காலமா அதை போடலான்னு கொண்டு விதிகளை தளர்த்தி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாடல் ஒரு மோசமான பாடலாக தணிக்கை குழு எங்களுக்கு சொல்லி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருந்த தூர்தர்ஷன், வானொலி அந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் விதிகள் வகுக்கும் போது இந்த மாதிரி இப்ப பெருகி இருக்கிற சோசியல் மீடியாவுக்கு, டிவி சேனல்ஸுக்கு இடையில வருகின்ற விளம்பரங்களுக்கு, அதை தாண்டி நம்முடைய கையில இருக்கிற இந்த ட்விட்டர் அல்லது ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதுக்கு
ஏன் ஒரு கண்காணிப்பு குழுவை அமைப்பதுல என்ன சிக்கல், அதற்கான சாத்தியப்பாடுகள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இருக்காரா சார்? இருக்காருமா வருவாங்க. அது என்கிட்ட தான் கேக்குறீங்களா மேம்? ஒண்ணும் இல்ல மேம், அது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்கம் சம்பந்தமான விஷயம். அது நாடாளுமன்றத்துல வந்து மசோதா நிறைவேற்றி அதுக்கப்புறம் தான் செய்யணும். அதை இனிமே செய்வாங்க. ஏன்னா 2-3 தடவை வந்து அதுக்கான உரையாடல் வந்து தொடங்குச்சு. அதை வந்து செய்யணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இனிவரும் காலங்கள் அதை செய்வாங்கன்னு தான் நினைக்கிறோம் மேம். ஐயா, அதோட இன்னைக்கு ஒரு செய்தி. என்ன செய்தின்னா, இந்த யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய உரிமம் பெற்று தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சட்டம் வரப்போகுது அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தி வந்தது. இதையும் பகிர்ந்துக்கலாம். நிறைவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். 8:20 ஆயிடுச்சு இன்றைக்கு நேரம். இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக அன்றைக்கு பேசிய செய்தியிலிருந்து தொடர்ந்து இன்றைய செய்தி ஏறக்குறைய நமக்கு ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு கிட்ட ஐயா அவங்க 1.25 மணி நேரம் சரியா சொல்லணும்னா, அப்படி ரொம்ப அற்புதமாக அவர்களுடைய கருத்தை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து மட்டுமல்ல, இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்ன, இந்த சமூகத்தில் விளையக்கூடிய அறிவு என்ன, இந்த சமூகம் பயன்படுத்த போகிற அறிவு எப்படிப்பட்டது, அறிவியல் எப்படிப்பட்டது, இதெல்லாம் பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக எடுத்து நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். மிக அழகான ஒரு சமூகம் எப்படி காலத்துக்கு ஏற்ப மாற்றம் பெறுகிறது. கொஞ்சம் அவரு வந்து ஒப்பிட்டு சொல்லும்போது இந்த செல்போன் தொடர்பு வச்சே சொல்லியிருந்தார். நான் கூட சென்னை வானொலியில ஒரு கேஷுவல் அனௌன்சரா இருந்தேன். அப்போ டாக்டர் சேயோன் அவர்கள் தான் அந்த போனை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. எனக்கு அப்பதான் தெரியும் அது. ஏறக்குறைய 2003ன்னு நினைக்கிறேன். 2003, 2004ல தான் அந்த செய்தியே வருது. இப்படி ரொம்ப அழகாக அந்த தொடக்க காலத்திலிருந்து, அதாவது நாம லேண்ட்லைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இப்ப விளையாட்டு பொருளாக வந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு 5G வரை, ஏன் AI வரை எப்படி வந்தது, எப்படி மாற்றம் பெற்றது, அதிலும் குறிப்பாக இந்த லாக்டவுன் அப்படின்னு சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் இருந்து எப்படிப்பட்ட அபரீதமான வளர்ச்சியை அடைந்து எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத ரொம்ப அற்புதமாக இங்கே நமக்கு வழங்கி இருக்கிறார். நாமும் சிந்திப்போம், நம் குழந்தைகளையும் காப்போம். அது வீட்டு குழந்தைகள் மட்டுமல்ல, பள்ளி குழந்தைகளும் கல்லூரி குழந்தைகளையும் காப்பதற்குரிய முயற்சியை மேற்கொள்வோம். அது எவ்வளவுதான் இருந்தாலும் நம் கடமையிலிருந்து நாம் மீறமாட்டோம் என்பது உறுதியாக இருக்கிறது. அதனால் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் சொல்ல மாளாது. அப்படி இருந்தாலும் அந்த பணியை செவ்வனே செய்து வருகின்ற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் சென்னை செந்தமிழ் மன்றத்தின் சார்பாக எங்கள் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். இது வேறு வழி இல்லை. நாம் நம் கடமையை செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள் 50 பேர் அல்லது 70 பேர் இருக்கிற வகுப்பறையில் நாம் எல்லோரையும் கவனிக்க முடியாது. ஒரு காலத்தில் 20லிருந்து 25 பேர் தான் ஒரு வகுப்பறையில் இருப்பார்கள். ஆசிரியர் பெருமக்கள் கூட சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்னா, எங்க ஆசிரியர் எல்லாம் பெயரை சொல்லி அழைப்பார் ஒவ்வொருத்தரையும்.
ஒரு 20 பேர் வகுப்புல 20 பேரை ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளவு பெரிய செய்தி இல்லை. இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லாம் கூட வகுப்பு எடுக்க வேண்டிய சூழல். ஒவ்வொரு வகுப்பிலும் 70 தாண்டிய எண்ணிக்கையில்தான் மாணவர்கள். அதுவும் நாம 2025 இருக்கிறோம். இன்றைய மாணவர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறதுன்றத ரொம்ப அற்புதமாக எல்லா பேராசிரியர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அம்மையார் ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டார்கள். ஒரு வகுப்பறையில் 5 மாணவர்கள் அல்லது 10 மாணவர்கள் தான் இருக்கிறார்கள் கேட்கக்கூடியவர்கள். அவர்களுக்காக தான் நாம் வகுப்பு எடுக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அது வருத்தமாக பதிவிட்டார்கள். அம்மா, நான் சொல்றேன், அந்த 5 பேர் அல்ல 10 பேராவது, இல்ல 2 பேராவது அல்லது ஒருத்தர் கேட்டா கூட நீங்கள் வகுப்பில் மகிழ்ச்சியாக எடுங்கள். விதைப்பதை விதைத்துக் கொண்டே இருங்கள். அது முளைத்து எங்கு மரமாகிறதோ அங்கு பயன் தரும். இந்த அற்புதமான சூழலை சிந்திக்க வைத்த இன்றைய பயிற்சியாளர் என்றே குறிப்பிடலாம். ஏன்னா நம்ம ஆசிரியர் பயிற்சியில இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை நமக்கு உருவாக்கி சிந்தனைகளை தூண்டக்கூடிய அளவில் அவருடைய உரை அமைந்ததை மிக்க மகிழ்ச்சியோடு அத்துணை ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக ஐயா மரியரீகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. தங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்களுக்காக நான் பேசுகிறேன் என்று 2வது முறையும் ஒப்புதல் அளித்து இன்று ரொம்ப அற்புதமாக பேசிய அத்தனை நேரங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று கூறி இந்த நிகழ்வு அது பதிவு செய்யப்படுகிறது. சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய யூடியூப் சேனல்ல கண்டிப்பா வெளிவரும். இதையும் பல பேர் பார்ப்பாங்க. அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றியை உங்கள் சார்பிலும் அத்தனை பேருடைய சார்பிலும் எங்கள் நன்றியை உங்களுக்கும் தெரிவித்து, சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆய்வாளர் நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த நிறைவான நாளில் நிறைவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறோம். இதோடு ஒரு செய்தியை அறிவிக்கிறோம். சீவக சிந்தாமணி 3145 பாடல்கள் உள்ள சீவக சிந்தாமணி வெகு விரைவில் நமக்கு ஒரு உலக சாதனையான நிகழ்வாக தொடர இருக்கிறது. அந்த அறிவிப்பு எல்லா இடத்திலும் வரும். இந்த குழுவை விட்டு சான்றிதழ் பெறும் வரை அல்ல, எப்போதுமே நீங்கள் வெளியேற வேண்டாம். ஏனெனில் சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளும் உங்களால் தான் நடைபெறுகிறது. எனவே தொடர்ந்து தமிழை வளர்ப்போம், தோள் கொடுப்போம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. கூடவே ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறேன் ஐயா, ஒரே நிமிடம். பின்னூட்ட படிவத்தை அருள் கூர்ந்த எல்லோருமே அதை நிறைவு செய்து அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் பின்னூட்ட படிவம் வரும். குழுவில் இருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களும் இதை நிறைவு செய்து அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பயிற்சிக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. நம்ம நிறைய பயிலரங்குகள்ல FDP ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கேன். ஆனால் இந்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான, ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு வலியையும் ஒரு வேதனையும் ஒரு பயத்தையும் ஒரு கவலையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய பல வகையான உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு FDP-யா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி. ஒரு வாரம் ரொம்ப சிறப்பா அந்த நிகழ்வை நீங்க ஒருங்கிணைச்சீங்க. தினமுமே குறித்த நேரத்துக்கு அதை ஆரம்பிச்சு அதை முடிக்கிறது, விட்டு போனது திருப்பி எல்லாம் பேச வைக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய FDP-லாம் நம்ம பார்க்க முடியாது. அதையுமே நீங்க ரொம்ப பொறுப்பா செஞ்சிருக்கீங்க. அது மாதிரி வினாக்களுக்காக வாய்ப்பை கொடுக்கறது,
எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி. ஒரு நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து இப்போ திரும்பவும் வந்ததற்கு எல்லா பெருமையும் திருவாளர் சா. மரியரீகன் ஐயாவையே சாரும். அவர்கள் மனது வைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்காது. நாம் இந்த அளவுக்கு சிந்தித்திருக்கவும் மாட்டோம். மிக்க நன்றிங்கம்மா. நிறைவுக்கு வந்துடலாமா? சான்றிதழ் மிக விரைவில் வரும். எல்லோரும் இப்பதான் வந்து ஆங்கிலத்திலையும் தங்களுடைய பெயரை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த பணி முடிந்தவுடன் சான்றிதழ் பணி தொடங்குகிறது. வெகு விரைவில் அனைவருக்கும் உங்க வாட்ஸ்அப்புக்கோ மெயில் ஐடிக்கோ ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து அடையும். மிக்க நன்றி. இந்த நிகழ்விற்கு தோள் கொடுத்தவர்கள் 140 பேர்கள் இருக்கிறார்கள். அந்த 140 பேர் தோள் கொடுத்ததால் எங்களால் செயல்பட முடிந்தது. மிக்க நன்றி. அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.